ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான டிஃப்ரெண்டான கான்செப்டில் ஒரு மூவி பார்க்க போகிறோம். இந்த மூவி உண்மையாகவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு பர்சனலாக இந்த மூவி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த மூவி பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே ஹைப் ஆப்ஷனும் கொஞ்சம் அப்படியே தட்டி விட்டுட்டு போங்க. இப்போ நம்ம மூவிக்குள்ளே போகலாமா? நம்ம மூவி ஸ்டார்ட் ஆகும்போதே நம்ம கதையோட ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு பாம்புகளின் இளவரசன்னு கூட சொல்லலாம். அவன் அப்படியே மேஜிக் பண்ணிட்டு அவனோட வீட்டில் உட்காந்துருக்கான். திடீர்னு பார்த்தா அவனுக்குள்ளே ஏதேதோ மாற்றம் வர மாதிரி இருக்கு. அப்படியே அந்த மேஜிக் பவரை இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்க, டக்குன்னு அது போயிடுச்சு. அப்படியே ஒரு மாதிரி ஹார்ட்ல ஏதோ அந்த மாதிரி இருக்கு. அவனோட பவர் கொஞ்சம் கொஞ்சமா போகுது. ஏதோ ட்ரக்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கு அவனுக்கு. சேம் டைம் அதே இடத்துக்கு நம்ம கதையோட ஹீரோயின் ஒரு ஃபுட் டெலிவரி பண்றதுக்காக வரா. இதுக்கு முன்னாடி இந்த வீட்டை பார்த்ததே இல்லையேன்னு சொல்லிட்டு தான் உள்ள வரா. கதவை தட்டி தட்டி பாக்குறா, யாரும் வரல. டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள போய் பார்த்தா ஹீரோ கிட்ட பார்த்தா வாயில எல்லாம் பிளட் வருது, ஒரு மாதிரி இருக்கான். உங்களுக்கு என்னாச்சுன்னு பக்கத்துல போக, முதல்ல இங்கிருந்து நீ வெளியே போ அப்படின்னு சொல்லி கையை தட்டி விட்டான் ஹீரோ. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும், உன்னை விட்டுட்டுலாம் என்னால போக முடியாது, உனக்கு உடம்பு சரியில்லை போல இருக்குன்னு அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் போவேன்னு சொல்ல, ஹீரோக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. அவனுக்கு யாரும் ட்ரக்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கு. இதுக்கு மேல என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியலன்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயின் கூட இன்டிமேட்டா இருக்கான். ரெண்டு பேருக்கு இடையில அங்க அப்படியே ரொமான்ஸ் ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயினும் அதை அக்செப்ட் பண்ணிட்டா. அவனுக்கும் ஃபர்ஸ்ட் அது தெரியல நம்ம ஹீரோ பத்திலாம். ஸோ ரெண்டு பேருக்கு இடையில கியூட்டா ஒரு ரொமான்டிக் மூமெண்ட் போகுது. அந்த ரொமான்டிக் மூமெண்ட் முடிஞ்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவ பிரெக்னெண்டா இருக்கா, அவளுக்கான டெலிவரி பெயின் வந்துருச்சு. ஸோ அங்க டெலிவரி பார்க்கறதுக்காக டாக்டர்ஸ்லாம் சுத்தி நிக்கிறாங்க. அப்படியே ஹீரோயின் கத்திக்கிட்டே இருக்கா, அவனால பெயின் தாங்கவே முடியல. ஐயோ ஐயோ அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டே இருக்க, கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வரான். அந்த உலகத்தையே ஒரு டைம் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு மெல்ல மெல்ல ஸ்லோ மோஷன்ல அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள நடந்து வரான். அவளுக்கு இப்போ குழந்தை பிறக்க போகுது. அது என்னோட குழந்தை, அது எனக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே வந்துட்டே இருக்க, நம்ம ஹீரோயினுக்கு இங்க குழந்தை பிறந்துருச்சு. ஆனா அந்த குழந்தை பார்த்தா ஒரு கோல்டன் எக் மாதிரி இருக்கு. என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல டாக்டர்ஸ்க்கெல்லாம். கையில வச்சுட்டு யோசிச்சிட்டே இருக்கா, இது என்னது எக்காங்கிற மாதிரி ஹீரோயின் பார்த்துக்கிட்டே இருக்கா. அவளுக்கு அதுக்கு மேல ஷாக்கா இருக்கு. சேம் டைம் நம்ம ஹீரோ கரெக்டா உள்ள வந்து அப்படியே டைமை ஸ்டாப் பண்ணிட்டு, என்னோட குழந்தைய நான் எடுத்துட்டு போறேன். என்னோட மெமரிஸ் எதுவுமே உன் கண்ணு முன்னாடி இருக்காது. உன்னோட மெமரி எல்லாத்தையுமே நான் எரேஸ் பண்ண போறேன். ஏன்னா இது எதுவுமே உனக்கு வேண்டாம். ஒரு ஹியூமன் கூட என்னோட குழந்தை இருக்கக்கூடாது. ஸோ இந்த குழந்தை எனக்கான குழந்தை, என் கூட மட்டும்தான் இருக்கணும். என்னை மன்னிச்சிரு, உனக்கு நான் பண்றது தப்பு தான், பட் எனக்கு வேற வழி தெரியலன்னு சொல்லிட்டு அவனோட மேஜிக் பவர் மூலமா ஹீரோயினோட மெமரிஸ் எல்லாத்தையுமே அழிச்சிட்டான். அதாவது குழந்தை பிறந்தது, ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தது, எதுவுமே ஹீரோயினுக்கு வந்து ஞாபகம் இருக்காது. ஸோ இதுக்கப்புறம் ஹீரோ அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் எல்லா டாக்டர்ஸ்க்கும் ஷாக்கா இருக்கு. என்னடா நடக்குதுங்கிற மாதிரி சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்படியே 5 வருஷம் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோ அந்த குட்டி குழந்தைய கூட்டிட்டு வந்து வளர்க்குறான். அந்த பையன் ரொம்ப கியூட்டா அழகா இருக்கான். அப்பா எப்பப்பா நான் உங்களை மாதிரி மனுஷனா மாறுவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு சொல்ல, டக்குனு நம்ம ஹீரோட குட்டி பையன் அழகா மாறிட்டான். ஐ, நானும் ஹூமன் மாதிரி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்ல, நீ ஹூமனுக்கும் ஒரு ஸ்னேக்குக்கும் பிறந்தனால நீ பாதி ஹூமன் பாதி ஸ்னேக்கா தான் இருப்ப அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. சரி, என்னோட விஷ் நீங்க தருவீங்களா மாட்டீங்களா, என்ன விஷ் வேணும் கேளுன்னு சொல்ல, அவன் அவனுக்கு பிடிச்ச ஒன்னொன்னு விஷா கேட்டுட்டே இருக்கான். எனக்கு இந்த மாதிரி மனுஷங்க கூட வாழணும்னு ஆசையா இருக்கு. அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு அம்மா வேணும்னு தோணுது. ஸோ அதனால எனக்கு ஒரு அம்மா கொடுங்கன்னு சொல்ல, எனது அம்மா வாங்குற மாதிரி ஹீரோக்கு ஷாக்கா இருக்கு. அந்த பொண்ணோட முகத்தை கூட நான் சரியா பார்க்கல, அவ யாருன்னு எனக்கு தெரியலையேங்கிற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு, அதெல்லாம் நடக்கவே நடக்காது, இந்த அவன் பாதிக்கு கேட்க வச்சிருக்கேன், சாப்பிட்டுட்டு போன்னு சொல்ல, அந்த பாவி அப்பா ஓடி போயிட்டாரே, என்ன பண்றது, எனக்கு மனுஷங்க கூட வாழ்ற மாதிரி இருக்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்லிட்டு மனித வாழ்ற உலகத்துக்கு வரணும்னு சொல்லி அவனும் வந்துட்டான். டைம் டிராவல் பண்ணி அப்படியே கீழே வந்த மாதிரி இருக்கு அவனுக்கு. சேம் டைம் அந்த உலகத்துல நம்ம ஹீரோயின் அப்படியே ஃபுட் டெலிவரி பண்ணிட்டு அங்க போயிட்டு இருக்கா. அங்க இருக்க கடை எல்லாத்துக்குமே அவ தான் டெலிவரி பண்ணுவா போல. குட்டி பையன் வந்த உடனே அங்க இருக்க ஸ்நாக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருக்கு. டக்குன்னு எடுத்து சாப்பிட்டு அந்த பக்கம் போறான். கடைக்காரர் கேட்கிறாரு, டேய் பணத்தை கொடுத்துட்டு போடான்னு. பணமா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, எனது பணமா, பணம் கொடுக்காம சாப்பிட்டு போறியா, திருடிட்டு போறியா, நீ ஒழுங்கா ஸ்நாக்கை கொடுத்துட்டு போடா, இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல, பவர் மூலமா அவனை அப்படியே காலை கட்டி போட்டு கீழே விழுகிற மாதிரி பண்ணிடுறான். ஐயோ அம்மா, என்னடா நடக்குதுன்னு ஒண்ணு புரியல அந்த ஆளுக்கு. திட்டிகிட்டே அப்படியே அடிக்கலான்னு போக, நிறுத்துங்கன்னு சொல்லி ஹீரோயின் அங்க இருந்ததா, ஒரு குட்டி பையனை போய் இப்படி அடிக்கிறீங்களே, உங்களுக்கு அறிவு இருக்கான்னு சொல்ல, அவன் எங்ககிட்ட இருந்து சாப்பாடு எடுத்துட்டு போறான், காசு கொடுக்காம இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்ல, ஐ அம்மாங்கிற மாதிரி ஹீரோட பையன் வந்து கூப்பிடுறான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கா, அம்மா வாங்குற மாதிரி யோசிச்சுட்டு, இந்த காசு அப்படின்னு காசு கொடுத்துட்டு அதை வாங்கி, இதை நீ சாப்பிடுறோன்னு சொல்லி கொடுக்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குமான்னு சொல்லி டக்குன்னு ஹக் பண்ணிக்கிறான். எனது அம்மாவா, நீ நினைக்கிற மாதிரி இல்லைன்னு சொல்ல, அவன் ஹக் பண்ண அடுத்த செகண்ட் ஹீரோயினுக்குள்ள அவ பிரெக்னெண்டா இருந்தது, டெலிவரி டைம் நடந்ததுல லைட்டா ஞாபகம் வர மாதிரி இருக்கு. என்னடா அது, எனக்கு என்னமோ டெலிவரி மாதிரி ஞாபகம் வருதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு, அதெல்லாம் எதுவும் இருக்காது, சரி இப்போ உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பையன் கிட்ட கேட்க, என் பேரு டான்பு,
எனக்கு அம்மாவா நீங்க வேணும், என் கூட அம்மாவா என் வீட்டுக்கு வந்துடுறீங்களா, என் அப்பாக்கு இன்னும் கல்யாணம் ஆகலன்னு சொல்ல சிரிச்சுக்கிட்டே ஹீரோயின் பாக்குறா. இங்க பாருமா, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவும் இல்லை. ஸோ நான் அர்ஜென்ட்டா போகணும்னு சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோயினுக்கு ஃபோன் வருது ஃபுல் டெலிவரிக்காக. அச்சோ, டெலிவரி பண்ணி ஆகணும், நான் சீக்கிரம் போகணும், நான் போயிட்டு வரேன்னு சொல்ல அம்மா என்னை விட்டு போகாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த பவு பையன் கூப்பிட்டுட்டே இருக்கான். அப்படியே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. வேகமா ஒரு நோட் எடுத்து மொபைல் நம்பர் எழுதி கையில கொடுத்துட்டா. உனக்கு ஏதாவது வேணும்னா அம்மா கிட்டே கூப்பிடு, நான் கண்டிப்பா வரேன், இப்ப நான் அர்ஜென்ட்டா போகணும்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு வேகமா அந்த பக்கம் போயிட்டா. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு பார்த்தா டக்குன்னு அப்படியே டைம் ஸ்டாப் ஆகுது. திரும்பி பார்த்தா ஹீரோ நிக்கிறான். இங்க என்ன பண்றவா அப்படின்னு சொல்லி கூப்பிட நான் வரமாட்டேன், என் அம்மா இப்பதான் போறாங்க, சரிம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து என் அம்மா பாத்துக்கலாம்னு சொல்ல அம்மா வாங்குற மாதிரி ஹீரோ கேட்கிறான். ஆமா ஆமா, அவங்கதான் எனக்கு அம்மாவா வரணும், ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட், எனக்கு அவங்க ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க ஸ்வீட்டா இருக்காங்கன்னு சொல்ல டேய் நீ நினைக்கிற மாதிரி அதெல்லாம் நடக்காதுடா, மனுஷங்க கூடல வாழ முடியாது வான்னு சொல்லி வேகமா எடுத்துட்டு போயிட்டான். சரி இப்ப என்ன பண்ணலாம், அம்மாவை கான்டாக்ட் பண்ணணும், அம்மா கிட்ட கூப்பிட்டு ஹெல்ப் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு கையில மேஜிக் பவர் மூலமா ஒரு வாட்ச் வர வைக்கிறான். அந்த வாட்ச்ல இருந்து அப்படியே கால் பண்றான். அம்மா அம்மா, என்னை யாரோ ஒருத்தன் கடத்திட்டு வந்துட்டான், ப்ளீஸ் என்னை வந்து காப்பாத்துங்க, இந்த அங்கிள் ரொம்ப பேடா இருக்காரு, எப்பமா வருவீங்க அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கு. இதோ இப்பயே வந்துடு, அட்ரஸ் அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வரா. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு வீட்டு நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா, ஆனா எங்கன்னே தெரியலையேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே உள்ள வந்துட்டே இருக்கா. கரெக்டா அப்படியே கதவு கிட்ட வந்து டோர் ஓபன் பண்ணலான்னு பார்க்க ஆப்போசிட்ல ஹீரோ நிக்கிறான். ஹீரோ மேல டக்குனு டச் ஆயிடுச்சு, அப்படியே கீழே விழுக போக ஹீரோ ஒரு செகண்ட் அப்படியே ஹீரோயினை பார்த்துன்னு இவ்வளவு எங்க பார்த்துருக்கோங்கிற மாதிரி ஹீரோக்கும் தோணுது, ஹீரோயினுக்கும் இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு தோணுது. ரெண்டு பேரும் ஒரு செகண்ட் அப்படியே கண்ணு மட்டும் கொஞ்ச நேரம் பார்த்துக்க கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம குட்டி பையன் வந்துட்டான். அம்மா அப்படின்னு சொல்ல யாருப்பா அவனை கடத்தி வச்சா சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கேட்க இந்த பேட் அங்கிள் தான் சொல்ல பேட் அங்கிளா அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஹீரோ மாறிச்சிட்டே இருக்க. சாரிம்மா, இதுதான் என் அப்பா, எனக்கும் அப்பாவுக்கும் யாருமே இல்லை இந்த உலகத்துல, அதனால நீங்க என் அப்பாவை கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு அம்மாவா வந்துருங்கன்னு சொல்ல அட பாவி, நீதான் போய் சொல்லி வர வச்சியா, அதெல்லாம் நடக்காது, நான் சொல்றதை புரிஞ்சுக்கோ, உன்கிட்ட சொன்னேன்ல இப்போதைக்கு என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்ல என் அப்பாவை கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய கோல்டு பார்ஸ் எல்லாம் தருவேன்னு சொல்லி மேஜிக் பவர் மூலமா பின்னாடி நிறைய தங்க கட்டிய அப்படியே அனுப்புறான். அதுக்குள்ள ஹீரோ பவர் மூலமா அது எல்லாத்தையும் இல்லாம பண்ணிடுறான். ஏய் சும்மா இருக்க மாட்டேடா, ஏன் இப்படி பண்றங்கிற மாதிரி குட்டி பையன் விளையாடுறா விடுங்கன்னு சொல்ல ஓடி வந்து அம்மான்னு ஹக் பண்ணிக்கிறான். அப்பா நம்பாதீங்கம்மா, எனக்கு உங்களை அம்மா பிடிச்சிருக்கு, ப்ளீஸ்மா என் கூட வாங்கன்னு சொல்ல குழந்தைகிட்ட இப்படிலாம் பேசாதீங்க, கொஞ்சம் பொறுமையா பேசலாம், பாவல இந்த குழந்தை அப்படின்னு சொல்ல அதுக்குள்ள ஹீரோயினுக்கு போன் வருது. நீ கொடுக்க வேண்டிய காசை கொடுத்துட்டு உன்னோட கிராஜுவேஷனுக்கான பேப்பர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போ, அது வரைக்கும் பேப்பர்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டோம்னு சொல்ல எனக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு, ப்ளீஸ் நான் சீக்கிரமா பணத்தை திரும்ப தந்துடுறேன், என்னோட இன்டர்வியூக்காக கிராஜுவேஷன் பேப்பர் கண்டிப்பா எனக்கு வேணும்னு சொல்லி கேட்கிறா. முடியவே முடியாதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க, நம்ம பாம்புன்னு தெரிஞ்சுன்னா அவ்வளவுதான்டா, வாய் மூடிட்டு இருந்தா, இந்த மாதிரி ஹோமெல்லாம் வேணாண்டா அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஹீரோ சொல்லிட்டே இருக்கேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது, பணத்தை கொடுத்தாது என் அம்மா வாங்கி கொடுங்கன்னு சொல்ல நீங்க நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்றா. உங்களை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு ஓகே, பட் எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் அப்படின்னு சொல்ல பாத்தியா, பணத்துக்காக தான் என் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றா. இதெல்லாம் நல்ல பொண்ணே கிடையாதுங்கிற மாதிரி ஹீரோ ஒரு மாதிரி இருக்கு. ஹீரோயினை பார்க்க நீங்க சொல்றபடி எனக்கு பணம் மட்டும் கொடுத்துருங்க, நான் அதுக்கப்புறம் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்ல பணம் தானே நான் தரேன் சரியா, என் அம்மாக்கு பணத்தை கொடுத்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு வழியா பணத்தையும் கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ண ரெண்டு பேரும் போறாங்க. அங்க போட்டோ ஷூட் பண்ண ஹீரோக்கு செம்ம கடுப்பா இருக்கு. அப்படியே முறைச்சுக்கிட்டே இருக்கான், உனக்குலாம் அறிவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி தம்பியை பார்த்து. எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி அவன் பாட்டுக்கு அந்த பக்கம் திரும்பிட்டு இருக்கான். ஏன்டா இப்படி படுத்துற, உன்னால பாருடா, ஒரு ஹூமன் கூட கல்யாணம் ஆக போகுதுடா அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்க. திரும்புங்க போஸ் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்ல அவனுக்கும் வேற வழி தெரியல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஃபேக்கா ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே இருக்கான். அப்பா ஒரு வழியா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பணத்தை நான் எப்படியாவது திரும்ப கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்கா ஹீரோயின். அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி அவளோட கிராஜுவேஷன் பேப்பரை கேட்கறா. பேப்பர் ரெடியா இருக்கு வந்து வாங்கிட்டு போங்கன்னு சொல்ல அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ஒரு இன்டர்வியூக்கான ஆஃபர் வந்திருக்கும். அப்பா எப்படியோ என்னோட பேப்பர்ஸும் கிடைச்சிச்சு, இதுக்கப்புறம் கிடைக்கிற இன்டர்வியூ எல்லாத்தையும் அட்டன் பண்ணணும்னு சொல்ல குடுக்குடன் குட்டி பையன் ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறான். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குமான்னு சொல்ல சரி நீங்க ரெண்டு பேரும் எங்க இருக்கீங்க, நாங்க ரெண்டு பேரும் இந்த ஊருக்கு புதுசு, எங்களுக்கு வீடே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல அவ்வளவுதானே, என் கூட நீங்க வந்து ஸ்டே பண்ணிக்கலாம், பட் என்னோட வீடு நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய வீடுலாம் கிடையாது, குட்டியா தான் இருக்கும், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் கொடுக்குறா. இதுல நான் உங்ககிட்ட வாங்கின பணத்துக்கான அக்ரிமெண்ட், என்னோட சைனு எல்லாமே இருக்கு. ஸோ நீங்க இதெல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கோங்க, முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பணத்தை நான் ஒரு மாசத்துக்குள்ள திரும்ப கொடுத்துருவேன், கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு எப்ப என்ன டைவர்ஸ் பண்ணணும்னு தோணுதோ சொல்லுங்க, கண்டிப்பா நான் வந்து பேப்பர்ஸ்ல சைன் பண்ணி தரேன் சரியா அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. எனது டைவர்ஸ் ஆங்கிற மாதிரி குட்டி பையனுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவ்வளோ ஈஸியா ரெண்டு பேரும் டைவர்ஸ்
டைவர்ஸ் பண்ண விட்டுருவனா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வாயை மூடிட்டு அப்படியே மந்திரத்தை போட்டுட்டு, அம்மா உங்க கூட ஸ்டே பண்ண எனக்கு ஓகே, பட் டைவர்ஸ் பார்த்து எல்லாம் பேசாதீங்கம்மா, நான் உங்க பக்கத்துலயே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோக்கு என்ன பேசுதுன்னு தெரியல. இவன் வேற லாக் பண்ணி விட்டா வாயை, அத பாவி வாயை திறந்து விடுறாங்கிற மாதிரி சொல்ல, வாங்கம்மா போலான்ட்டு 2 பேரும் அந்த பக்கம் போக அதுக்கப்புறம் ஓபன் பண்ணி விட்டான். சரி வான்னு சொல்லிட்டு ஹீரோயினோட வீட்டுக்கு ஹீரோவும் வந்தாச்சு. வீடு ரொம்ப குட்டியா அழகா இருந்தாலும் மெஸ்ஸியா இருக்கு. சாரி, நான் அவசரத்துல எல்லா ட்ரெஸ்ஸும் இப்படியே போட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிற ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். ஆமா, உங்க வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப கியூட்டா அழகா இருக்குன்னு சொல்லி குட்டி பையன் சொல்றான். உனக்கு பிடிச்சிருந்தா சரிதான் அப்படின்னு சொல்ல, அப்புறம் உங்ககிட்ட நான் சொல்ல மறந்துட்டேனே, என்னோட பவர்னு சொல்லி பவர் யூஸ் பண்ணலான்னு போக டக்குனு ஹீரோ கையை பிடிச்சிட்டான். இங்க பாரு, அவங்க கிட்ட பவர்லாம் யூஸ் பண்ணவே கூடாதுன்னு சொல்ல, அம்மாக்கு அப்புறம் என்னோட ஐடென்டிட்டி நான் சொல்லணும்ல, சர்ப்ரைஸ் பண்ணி சொல்றேன்னு சொல்லிட்டு பாம்பா மாறிட்டான். பேசாம இருடா, வேணாடா, பிரச்சனை ஆயிடும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, டக்குனு ஹீரோயின் கண்ணை முடிட்டு கண்ணை திறந்து பாக்குறா. எங்க ஷாபு எங்க காணும், எனக்கு அவ பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் ஆடி டக்குன்னு கீழே விழுக போறா. ஹீரோ அப்படியே தூக்கிட்டு என்னன்னு தெரியல, ஹீரோக்கு அப்படியே மனசுக்குள்ள ஒரு மாதிரி இருக்கு. ஹீரோயின் பார்க்கும்போது, அம்மா எனக்கு இடுப்பு வலிக்குது அப்படிங்கிற மாதிரி குட்டி பையன் புலம்பிட்டு இருக்கான். என்னாச்சு உனக்குன்னு சொல்லி கேட்க, அது இடுப்பு ரொம்ப வலிக்குதுமா, போங்கம்மா அப்படின்னு சொல்ல, அங்க இருந்து ஒரு கரப்பாம்பூச்சி எடுத்துட்டா ஹீரோயின். ஐயோ கரப்பாம்பூச்சின்னு சொல்லிட்டு 2 பேரும் டக்குன்னு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஏன் உங்களுக்கு கரப்பாம்பூச்சின்னா பயமா, எனக்கு இந்த கரப்பாம்பூச்சின்னா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஐயோ இவன் பூச்சியெல்லாம் எடுக்கிறா அப்படின்னு ஹீரோக்கும் குட்டி பையனுக்கும் ரொம்ப பயமா இருக்கு. அங்க பார்த்தா ஒயினுக்குள்ள ஸ்னேக் எல்லாம் போட்டு வச்சிருக்கா. இது என்னன்னு சொல்லி கேட்க, இது பாம்போட ஒயின், இது குடிச்சா சூப்பரா இருக்குன்னு தெரியுமா, ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்ல, ஐயே என்னடா இதெல்லாம் பண்றா, அதெல்லாம் ரொம்ப தப்புங்கிற மாதிரி 2 பேருக்கும் சுத்தமா அது பிடிக்கவே இல்லை, பயமா இருக்கு. என் பையனுக்கு இந்த மாதிரி பூச்சி எல்லாம் பார்த்தா அலர்ஜி, சோ அதனால நீ இதெல்லாம் பக்கத்துல கொண்டு வராது அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, இது ரொம்ப டேஸ்டா இருக்கும், அதுக்காக தான் இது கொண்டு வந்தேன். சரி பரவாயில்ல விடுங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா விடுங்க, இதுக்கப்புறம் நான் இது பண்ண மாட்டேன். அப்புறம் இந்த வீடு ரொம்ப சின்ன வீடு, ஒரே ஒரு பெட்ரூம் தான் இருக்கு. உள்ள இருக்க பெட்ரூம்ல நீங்களும் தம்பியும் படுத்துக்கோங்க, நான் இந்த கவுச்லயே படுப்பேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல, 2 பேரும் குடு குடு ரூம்ல ஓடி வச்சாங்க. கதவை சாத்திட்டு, அப்பாடா நல்ல வேலை நிம்மதியா இருக்கு. ஆனா ஒண்ணு, அவ வந்து டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும் நம்மள, அதுதான் ரொம்ப முக்கியம்னு சொல்ல, சரிப்பா அம்மாவை நான் கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன், நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சொல்ல, அது ஒண்ணும் இல்லடா, நான் வந்து பவர் ஹீல் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல அவ வந்துட்டானா அவளுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சு போயிடும், சோ அதனாலதான் சொன்னேன், மத்தபடி வேற ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஹீரோயின் வெளியே புலம்பிட்டு இருக்கா. அப்புறம் அடுத்த நாள் ஆபீஸ் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வேற இன்டர்வியூக்கு போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு கிளம்பி வந்திருப்பா. சேம் டைம் இந்த ஆபீஸ்க்கு அப்படியே அந்த ஆபீஸோட சிஓ இறங்கி வராரு. இவர் ஆக்டிங் சிஓ தான். இன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலைக்கு யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு வேகமா அப்படியே எம்டியோட ரூம்குள்ள வராரு. அங்க பார்த்தா நம்ம ஹீரோவும் குட்டி பையனும் உட்காந்துருக்க, அப்படி பிளஸ் பண்ற மாதிரி நீல் டவுன் பண்ணிட்டு இருக்காரு. என் அப்பாக்கு கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லி குட்டி பையன் சொல்ல, அப்படியா, சொல்லவே இல்லை, உங்களோட ஒய்ஃப் யாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேச, அதை பத்தி அப்புறம் சொல்றேன், அது ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் மாதிரி, அது ஒன்றும் ரியல் மேரேஜ்லாம் கிடையாது, அதெல்லாம் இருக்கட்டும். நான் தான் இந்த கம்பெனியோட எம்டிங்கிறது வெளியே எல்லாருக்கும் தெரியுமான்னு சொல்லி கேட்க, இல்ல சார் இப்ப வரைக்கும் சொல்லல, இந்த கம்பெனிக்கு முழு பொறுப்பும் நீங்க தான், என்ன ஜஸ்ட் வேலைக்காக தான் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், பட் யாருக்கும் அது தெரியாது அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் சொல்றாரு. அவர் பேரு ஜாவ். அதுக்கப்புறம் இங்க இன்டர்வியூ நடக்கிற இடத்த தான் காட்டுறாங்க. இன்டர்வியூக்காக நம்ம ஹீரோயின் வந்திருக்கா. ஐயோ எல்லாரும் இப்படி இருக்காங்களே, பயமா இருக்குன்னு சொல்லிட்டு புலம்பிட்டே உள்ள வர, அங்க 2 பொண்ணுங்க பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பத்தி தான், ரொம்ப ஹாட்டா இருப்பாரு, கியூட்டா இருப்பாரு, அதுவும் இல்லாம சிங்கிள் டேட்னு சொன்னாங்க. எப்படியாவது அவரை கரெக்ட் பண்ணிட்டோம், ரொம்ப ஹாப்பியா இருக்கும்னு சொல்லிட்டு, நீ என்ன அவர் கரெக்ட் பண்ற ஐடியால இருக்கியான்னு ஹீரோயின் பார்த்து கேட்க, இல்ல நான் சிங்கிள் கிடையாது, எனக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஒரு பையனும் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. அப்ப நல்ல வேலை தப்பிச்சிட்டோம், அப்ப அவரை கரெக்ட் பண்றதுக்கு நான் மட்டும் ட்ரை பண்ணா போதும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த குரூப்ல இருந்து ஒரு பொண்ணு சொல்றா. இப்படி இவங்க மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க, அப்படியே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இந்த வேலை மட்டும் எனக்கு கிடைச்சா போதும், எப்படியாவது கடமையும் கொடுத்துடுவேன், அதே மாதிரி கொஞ்சம் நிம்மதியான வாழ்க்கை வாழலாம், இந்த வேலை நமக்கு தான் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த வீடு உள்ள கூப்பிடுறாங்க ஸ்ரீ வாமான்னு. சோ ஹீரோயின் போறா. அங்க போய் அவளோட ப்ரொஃபைல்ஸ் பிக்சர் எல்லாத்தையும் காட்ட, நீ கிராஜுவேஷன் இப்பதான் ஆனியா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. சேம் டைம் அதே இடத்துக்கு இன்னொரு பொண்ணு வர. அவ பேரு வாங்க அப்படி வரும்போதே கேட்டா வரா. அவளை பார்த்துன்னு அங்க இருக்கிற அந்த 2 பொண்ணுக்கு ஓவரா அவகிட்ட வளைஞ்சு வளைஞ்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினை திரும்பி பாக்குறா அந்த வாங்க. ஏய் சிசி நீயா, என் கூட காலேஜ்ல நீ ஒன்னா தானே படிச்ச, பாவம் ரொம்ப புவர் ஸ்டூடெண்ட், காசு சுத்தமா இருக்காது, ட்ரெஸ் கூட ஒரிஜினலா நல்லதா வாங்க மாட்டா, பழையப்பட்ட ட்ரெஸ் தான் வாங்கி போட்டு வருவா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த லேடிக்கு இதெல்லாம் கேட்கும்போது அதே வந்து நீ பேட் ஸ்மெல் போல, சோ இந்த மாதிரி புவர் எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் மோஸ்ட்லி இந்த கம்பெனில ஒர்க் பண்ண முடியாது, இது கொஞ்சம் பெரிய கம்பெனி எனக்கு தெரியுமான்னு சொல்ல, என்னோட டேலண்ட்டை மட்டும் பாருங்க, சோ என்னை பத்தி தப்பா பேசாதீங்க, நான் ஃபுட் டெலிவரி பண்றேன் தான் இல்லைன்னு சொல்ல, பட் அது என்னோட தனிப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்ல, சரி இந்த உன்னோட ஒர்க்கை தான் பாக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கி பார்க்க, அந்த ஒர்க்கை பார்த்தா டோட்டலா 2 ஒரே மாதிரி இருக்கு. அது எப்படி வாங்குற ஒர்க்கும் உன்னோட ஒர்க்கும் ஒரே மாதிரி இருக்கும், நீ திருடியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட கேட்க, நானாங்கிற மாதிரி கடுப்பா இருக்கு ஹீரோயினுக்கு. அதுக்குள்ள அடுத்து நம்ம ஹீரோ நிறைய ஃபைல்ஸ் எல்லாம் கொண்டு வந்து ஜாவ் கொடுத்துட்டு இருக்காரு. அது எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க.
சார் ஒரு டவுட் சார், 2 பேர் வந்திருக்காங்க. அதுல எது ஒரிஜினல் டூப்ளிகேட்னு தெரியலன்னு சொல்லி காட்ட 2 பிக்சர்ஸ் 2யுமே வாங்கி பார்த்துட்டு இருக்கான். ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் ஹீரோக்கு ஷாக்கா இருக்கு. யாருன்னு எனக்கும் புரியல. பட் எனக்கு என்னமோ ஒரிஜினலா யாருக்கு சொந்தமோ அவங்களுக்கு தான் வேலை கொடுக்கணும்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சார் நீங்களே முடிவு பண்ணி சொல்லுங்க, இது 2ல யார் ஒரிஜினல்? 2மே ஒரே மாதிரி தான் இருக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் டூப்ளிகேட் வேற தனியா தெரியும். வேற ஏதாவது குழு கிடைக்குதான்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கான் ஹீரோ. அதுக்கப்புறம் அப்படியே தம்பிக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. இன்னும் எவ்வளவு நேரம்பா இங்கே உட்காரணும்? நான் அப்பவே உங்ககிட்ட சொன்னேன் லேட் ஆகணும். நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் என்னோட பவர் ஹீல் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ பவரை ஹீல் பண்ணிட்டு இருக்கா. கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த குட்டி பையனும் இருக்கான். ஹீரோ நீயும் வேணா உன் வேலையை வேணாங்கிற மாதிரி கடுப்பா கத்திட்டு இருக்கா. வாங்கிட்டேன். ஏய், நான் நினைச்சா இந்த இடத்துல ஈஸியா வர முடியும். இன்டர்வியூலாம் சும்மா கண் தொடைக்கிற மாதிரி தான். எனக்கு தான் இந்த வேலை அப்படிங்கிற மாதிரி வாங்க கத்திட்டு இருக்கேன். நீ இந்த வேலையை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு வேகமா ஹீரோயின் போறா. அங்க பார்த்தா ஹீரோட குரல் மாதிரி கேக்குது. ஹீரோ பாக்கறதுக்காக வேகமா டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள பார்க்க ஹீரோ ஹீல் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பாம்போட சட்டைன்னு சொல்லுவாங்களா அதெல்லாம் கழுத்துல வந்துருச்சு. ஐயோ பயந்து போய் குட்டி பையன் அப்படியே அப்பா பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கிறான். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உங்க கழுத்துல என்ன அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு போக, ஆமா நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பையன் எட்டி பாக்குறான். நீயும் இங்கதான் இருக்கியா? அப்புறம் அப்பா கழுத்துல அது ஸ்டிக்கர் நான் தான் ஒட்டி வச்சேன்னு சொல்ல டக்குன்னு ஹீரோன்னு ஒரு பேட்ச் எடுத்துறா. ஐயோ அம்மா வலிக்குதுங்கிற மாதிரி ஹீரோக்கு டென்ஷனா இருக்கு. சோ இப்படியே ஹீரோ கையை பிடிச்சி எப்போது வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கா. கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த வாங்க ஒண்ணு வேற வரா. அதுக்குள்ள ஹீரோ பவர் மூலமா அதை எல்லாத்தையும் போக வச்சிட்டான். என்ன டைரக்டா இங்க வந்துட்டியா? யார் இது புதுசா இருக்கு இந்த ஆளு, உனக்கு தெரிஞ்சவரான்னு சொல்லி கேட்க, இது என்னோட ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. ஹஸ்பண்ட் பையன் எல்லாரும் இங்கதான் ஒர்க் பண்றாங்களா? உன் பையன் பாரு ஓவர் வாயா இருக்குன்னு சொல்ல, அதிகமா பேசினா உன் மூஞ்சில பிம்பிள்ஸ் வந்துரும் அப்படிங்கிற மாதிரி வேணும்னே குட்டி பையன் சொல்றான். ஹீரோ பத்தி தப்பு தப்பா பேச டென்ஷன் ஆயிடுச்சு ஹீரோயினுக்கு. பலான்னு ஒரு அறாரா. இங்க பாரு, என்னை பத்தி உன் புருஷனை பத்தி ஏதாவது ஒண்ணு பேசினேன் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்ல, போய் இவனுக்காக என்ன அடிச்சிட்டியா? நான் யாருன்னு உனக்கு தெரியுமாடி? நான் இன்ஃபுளுன்ஸ் இல்லாம இந்த ஆபீஸ்க்குள்ள வந்தேன்னு நினைக்கிறியா? எனக்கு டேலண்டே இல்லைனாலும் எனக்கு தான் வேலை கிடைக்கும்னு சொல்ல, அப்புறம் இந்த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அந்த பொண்ணு வந்துட்டா. அவளும் ஹீரோயின் ஓவரா புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் சேர்ந்து. ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு புரியாம யோசிச்சே நிக்க, உன்ன மாதிரி ஒருத்தர் இந்த ஆபீஸ்க்குள்ளேயே வரக்கூடாது, அதுவும் இந்த பிரசிடென்டோட ரூம்குள்ள வரவே கூடாது. பர்மிஷன் எல்லாம் எதுக்கு வந்தேன்னு சொல்ல, கரெக்டா அந்த இடத்துக்கு ஜாவ் வராரு. ஜாவ் வந்தனே ஷாக்கா இருக்கு. வந்துட்டீங்களா சார்? முதல்ல இந்த பொண்ணு வெளியே அனுப்புங்க சார். இன்டர்வியூல வேலை இல்லைன்னு சொன்னேன், அதுக்காக ஓவரா பேசுறேன்னு அடிக்கிற மாதிரி வரான்னு சொல்லிட்டு ஓவரா பேசிக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் கேட்கும்போது அப்படியே ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. மிஸ்டர் ஜா, உங்களுக்கு தெரியும்ல நான் யானோட அசிஸ்டன்ட்னு. ஸோ நான் இங்க சும்மா இந்த பக்கம் வந்தேன், பார்த்தா இங்க பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, நீங்க தான் அதை சரி பண்ணணும்னு சொல்ல, ஹீரோ லைட்டா கண்ணெல்லாம் காட்டுறான். ஜாவுக்கு புரிஞ்சிச்சு. ஓ அப்படியா, இந்த பொண்ணு நம்ம மாஸ்டருக்கு ரொம்ப முக்கியமான பொண்ணு போல இருக்கு, எப்படியாவது இவளை காப்பாத்தி கொடுக்கணுங்கிறதுக்காக ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல இருக்க அந்த ரேடியோ போட்டு திட்டி விட்டாங்க. அதாவது அந்த சீட் எல்லாமே அந்த பேப்பர்ஸ் எல்லாமே ஒரு ஃபேக் ஆனது. ஸோ அதனால ஹீரோயினுக்கு தான் இந்த ஜாப் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, மற்றவங்களுக்கு எல்லாம் டென்ஷனா இருக்கு. ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்புறம் ஹீரோயினை பார்த்து நாளைக்கே வந்துருமா, ஏதாவது பிரச்சனை எங்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஜாவ் சொல்ல ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஹீரோயினுக்கு. அதுக்கப்புறம் 3 பேர் வெளியே வந்துட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்லிட்டு குட்டி பையனை தூக்கிட்டு அப்படியே சுத்திட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய சாப்பாடு செஞ்சு கொடுக்குறா. உனக்கு பிடிச்சிருக்கா இந்த சாப்பாடு? உங்க 2 பேருக்காக நான் பார்த்து பண்ணு, ஆனா மீட் தான் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றான். அதுக்கப்புறம் பார்த்தா 2 பேரும் சேர்ந்து அப்படியே ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோ போயிட்டான் உள்ள அவனோட பவர் எல்லாத்தையும் ஹீல் பண்றதுக்கு. சாப்பிட கூப்பிடலாம் அப்பாவான்னு சொல்லிட்டு குட்டி பையன் கூப்பிட்டு பாக்குறான். அப்பாவை காணும், வரவே இல்லை. அப்புறம் மாஞ்சால வந்துச்சு, வாங்கன்னு சொல்லி கத்திட்டே இருக்க. வெளியே ஹீரோ பார்க்க அங்க ஹீரோயின் மயங்கி கிடக்குறா. ஷாக்கா இருக்கு, என்ன நடக்குதுன்னு ஒண்ணு புரியல. அதுக்கப்புறம் டக்கு நினைச்சு, நாங்க சும்மா பிராங்க் பண்ணோம் சர்ப்ரைஸ்னு சொல்லி காமெடி பண்ண. ஹீரோக்கு செம்ம கடுப்பா இருக்கு. இந்த மாதிரிலாம் பண்ணாத, எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல, உங்களுக்காக சாப்பாடுலாம் ரெடி பண்ண, ஆறி போறதுக்கு முன்னாடி சாப்பிட வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு அப்புறம் சரின்னு ஹீரோவும் போயிட்டான். அப்புறம் இந்த ஃபுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்ல, நான் செஃப் ஆக வேண்டியதுதான், தெரியாம ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி வேலைக்கு போயிட்டேன். எனக்கு படிப்பு மட்டும் கம்ப்ளீட் பண்ணா போகுதுன்னு தோணுச்சு. இப்போதைக்கு படிப்பெல்லாம் நான் முடிச்சிட்டேன். அதுல வர பணத்தை எப்படியாவது எடுத்து உங்களோட கடனை அடைச்சிடணும், அதான் எனக்கு ரொம்ப முக்கியங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்லிருக்கு. அதுக்கப்புறம் சாப்பிட்டு 2 பேரும் ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ட்ரிங்க் பண்ணும்போது ஹீரோக்கு ஏதோ ட்ரிங்க்னா அலர்ஜி போல அப்படியே மயங்கிட்டான். அப்புறம் வேற வழி இல்லாம ஹீரோயின் தான் கூட்டிட்டு வந்து விடுறா. கூட்டிட்டு வந்து விடும்போது 2 பேரும் கடையில அப்படியே ஆக்சிடென்டல் கேஸ் எப்பயும் போல நடக்குது. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் எதுக்கு இங்கே கிஸ் பண்ணேன், ஐயோ காலையில தெரிஞ்ச அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோ அப்படியே மெல்ல மெல்ல ஹீரோயினுக்கு மெமரிஸ் எல்லாம் போற மாதிரி பண்ணி விட்டான். அதுக்கப்புறம் மார்னிங் ஹீரோயின் தான் உள்ள தூங்குறா.
ஹீரோ கடுப்பா இருக்கு, புலம்பிட்டேன்னு இருக்கா. கரெக்டா ஹீரோயின் வரா. நான் எப்படி உள்ள ரூம்ல வந்து படுத்தேன், எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்ல, நேற்று நீ ரொம்ப ட்ரிங்க் பண்ணிட்ட, அதனால நான் தான் உங்களை தூக்கிட்டு போனேன்னு சொல்ல, ஓ அப்படியா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், நீங்க மட்டும் இல்லைன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருக்கும் தெரியுமா. சரி, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்பணும்னு சொல்ல, நாங்களும் வருவோம்னு சொல்லிட்டு 2 பேரும் சொல்றாங்க அந்த ஃபுட் டெலிவரிக்கு. சரி கூட வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வர, ஜாலியா இருக்குல்லப்பா இந்த மாதிரி ரைடு எல்லாம் வந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஏன்டா அவ பின்னாடி போற இடமெல்லாம் நம்ம போக முடியுமா, ஏன்டா இப்படி பண்றங்கிற மாதிரி கடுப்பா ஹீரோ கத்திக்கிட்டே இருக்கான். ஹீரோயின் வேகமா வரா, என்னோட டெலிவரி முடிஞ்சுது, இன்னும் ஒரு 2 டெலிவரி தான், அந்த ஃபுட்டை மட்டும் கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் நீங்க சொல்றபடி நம்ம தனியா வெளியே போகலாம், ஜாலியா இருக்கலாம், நிம்மதியா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, குட்டி பையனுக்கும் ஹாப்பியா இருக்கு. அப்புறம் சரிம்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உங்க கூட இருந்தா அதுவே எனக்கு போகுதுன்னு சொல்லிட்டு இருக்க. 2 பேரும் பேசிட்டு இருக்க, ஒரு கார் வருது, அப்படியே ஹீரோயின் வண்டியை கீழே தள்ளிட்டாங்க. ஹீரோயினுக்கு கடுப்பா இருக்கு, அதுக்குள்ள இறங்கி வருது இந்த வாங்குதான், வாங்கோட ஹஸ்பண்ட். அந்த ஆளை பார்த்தா சோடா புட்டி வேற போட்டிருக்கானா, பாக்குறதுக்கு உண்மையாவே கடுப்பாதான் இருக்கு. இவனை போய் எப்படிதான் கல்யாணம் பண்ணணும்னு தெரியல. சோ வந்து சும்மா இல்லாம என் வண்டிக்கு நீதான் பணம் கொடுக்கணும்னு சொல்ல, ஹலோ இடிச்சது என் வண்டி, போனது ஓங்காரா, ஒழுங்கா பணத்தெல்லாம் கேட்காத, என் வண்டிக்கார செலவு கொடுன்னு சொல்லி ஆர்குமெண்ட் போக, முடிஞ்ச போலீஸ்க்கு கால் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. சரி ஓகே கால் பண்ணலான்னு சொல்லி கையில போன் எடுக்க, ஐயோ என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியலையேன்னு சொல்லிட்டு எதுவும் சமாளிச்சுக்கிறா. அதுக்குள்ள கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம வாங்கோட ஹஸ்பண்டும் வந்துட்டாரு. அவரு வந்தா சும்மா இருப்பாரா, வந்தோடனே ஹீரோயினை பார்த்துட்டு, இந்த பொண்ணு நல்ல பொண்ணு மாதிரிதான் தெரியுது, நீ தான் தேவையில்லாம பிரச்சனை பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி வாங்கிட்டு சொல்ல, அப்பா என்ன நம்ப மாட்டீங்களான்னு சொல்லி சொல்றா. கண்டிப்பா உன்னை நம்புறேன், ஆனா ஒண்ணு எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல, கரெக்டா அந்த வாங்கோட ஹஸ்பண்ட் வேற வர, அந்த ஆளு பார்க்க மொக்கையா இருந்தாலும் பெரிய பணக்காரன் போல ஓவர பேசிட்டு இருக்கான். இவங்களதான் போட்டு கொடுக்குற மாதிரி குட்டி பையன் யோசிக்கிறான். குட்டி பையன் சொல்றான் அந்த வாங்க பத்தி, இவங்க உன்னை ஏமாத்துறாங்க, நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது, இந்த ஹேண்ட்பேக் வேற யார்கிட்டயோ வந்தது, அப்புறம் அவங்க போட்டிருக்க இயரங்க ஜுவல்ஸ் எல்லாமே அவங்களோடது கிடையாது. அது மட்டும் இல்லாம உங்க வீட்டுல பெட்ரூம்ல ஒருத்தர் ஒளிச்சு வச்சு அடிக்கடி உங்களுக்கு தெரியாம மேடம் பிஸியா இருக்காங்க, சோ அவங்களோட வேலெட்டு கபோர்ட்ல தான் இருக்கு, வேணா போய் பாருங்கன்னு சொல்லிட்டு எது எதோ சொல்றான். ஹீரோக்கு சாக்கா இருக்கு, டே வாயு மூட கண்டுபிடிச்சிட்டு போறாங்கிற மாதிரி சொல்ல, ஐயோ இவன் பாட்டுக்கு உண்மையெல்லாம் சொல்லிட்டே இருக்கானே, இவனோட கேரக்டரே சின்ன வயசுல இருந்து போய் சொல்ல முடியாது, இவனால உண்மை மட்டும் தான் பேச முடியும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. அவன் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கான். ஹீரோக்கு தான் பயமா இருக்கு, அந்த ஆளு ஃபர்ஸ்ட் நம்ப மாட்டேங்கிறான். இரு நான் போன் பண்ணி கேட்கறேன்னு சொல்லி அங்க இருக்க அசிஸ்டன்ட் போன் பண்ணி என்னோட ரூம்ல போய் கபோர்ட்ல ஏதாவது வேலட் இருக்கான்னு பாடான்னு சொல்ல, போய் பார்த்தா அங்க வேலட் இருக்கு. ஐயோ மாட்டினங்கிற மாதிரி வாங்க ஒரு மாதிரி இருக்கு, சீரண்டியில ஒரு பொண்ணாடி, உன்னை போய் என்ன கூட வச்சுக்கிட்டேன் பாரு, என்ன சொல்லணும், இதுக்கப்புறம் வீட்டு பக்கம் வந்துடாத போடி அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு வேகமா அந்த ஆள் போயிட்டான். செம்ம கடுப்பா இருக்கு வாங்குக்கு. ஐயோ நில்லுங்க நில்லுங்க காத்திட்டே இருக்க, விட்டுட்டு அந்த பக்கம் போக செம்ம கடுப்பா இருக்கு அவளுக்கு. உங்களை சும்மா விட மாட்டேன், 3 பேரும் சேர்ந்து என்ன இந்த மாதிரி பண்ணிட்டீங்களேன்னு சொல்ல, டைம் ஆச்சு வாங்க நம்மளும் போலாம், எவ்வளவு நேரம் இங்கே இருக்க முடியுங்கிற மாதிரி ஹீரோயின் கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டா. இப்பதான் நிம்மதியா இருக்குன்னு சொல்ல, குட்டி பையனுக்கு செம்ம தூக்கம், அம்மா எனக்கு தூக்கம் வருது நான் போய் தூங்குறேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டான். அங்க பார்த்தா நம்ம ஹீரோயின் 2 பேர் இருக்காங்க. படம் பார்த்துட்டு ஹீரோயின் உட்காந்துருக்கா, அதுல ஒரு ஒயிட் கலர்ல பாம்பு வருது. ஐய அது எப்படி மனுஷங்களுக்கும் ஹோமனுக்கும் இடையில, சாரி பாம்புக்கும் மனுஷங்களுக்கும் இடையில எப்படி லவ் வரும், அதெல்லாம் வராது, அது செட்டும் ஆகாதுங்கிற மாதிரி சொல்ல, உண்மையை சொல்லலாம்னு வரா ஹீரோ. ஆனா ஹீரோயின் இப்படி சொல்றதை பார்த்துமே அப்செட் ஆயிடுச்சு. இவகிட்ட இப்ப சொன்னா கண்டிப்பா இவ நம்மள ஏத்துக்க மாட்டா, சோ அதனால இவகிட்ட இப்போதைக்கு சொல்லாம இருக்கதான் நல்லதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. சரி விடுங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது, தூக்கமும் வருது, நான் சாப்பிட்டுட்டே தூங்குறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி ஓகேன்னு சொல்ல ரிமோட் எடுக்கலான்னு போக, டக்குன்னு அப்படியே ஹீரோ மேல போய் ஒரு செகண்ட் விழுந்துட்டா. ஹீரோவும் ஷாக்கா இருக்கு ஹீரோயினை பார்த்தோன்னே. ஸோ அப்படியே 2 பேரோட மூமெண்ட் கொஞ்சம் கியூட். அங்க போக மார்னிங் ஆயிடுச்சு. மார்னிங் ஹீரோயின் அங்க நின்றுட்டு இருக்கா. அப்புறம் வந்து பார்த்தா இந்த ஹீரோ குட்டி பையனும் பேசிட்டு இருக்காங்க. நம்மளை பத்திர உண்மை நான் சொல்லியே அவன் அம்மாக்குன்னு சொல்ல, இப்ப எதுக்கே சொல்லாதடா பிரச்சனை ஆயிரும், சொல்றதை புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லிட்டு இருக்கான். பட் ஹீரோ சொன்னாலும் கேட்க மாட்டேன், உண்மையை சொல்றேன்னு போக, அங்க பார்த்தா எதுவும் பாம்புக்கு பிடிக்காத ஹெல்ப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பா போல. செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு ஹீரோக்கு. புடிங்க அந்த பக்கம் தூக்கி போட, அதுக்கப்புறம் பவர் யூஸ் பண்ணணும்னு சொல்லி குட்டி பையன் ட்ரை பண்றான். ஐயோ இவன் வேற பவர் யூஸ் பண்ணிட்டு போறான்னு சொல்லிட்டு, இனிமேல் அந்த மாதிரி ஹெல்ப்ஸ் வாங்காதே, என் பையனுக்கு அது சேராது அலர்ஜின்னு சொல்ல, சாரி நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சரி எனக்கு ஒர்க்குக்கு டைம் ஆச்சு போறேன்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டா. அப்புறம் இங்க ஒர்க் பண்ணலான்னு வர, அங்க ஃபர்ஸ்ட் டே ஒர்க் வர, அங்க வாங்க வந்து நிக்கிறா. ஏண்டி உனக்கு வேலையே இல்லைன்னு சொன்னாங்க, நீ இப்படி வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்க, என்ன மாதிரி ஒருத்தர் ஈஸியா இந்த வேலைக்கே வரலாம், ஸோ இன்டர்வியூல சும்மா எங்களுக்கு சரியா, என்னோட அங்கிள் சூப்பர்வைசரா இருக்காரு, அவர் மட்டும் நினைச்சா என்ன இந்த பொசிஷனுக்கு எந்த பொசிஷனுக்கு ஷூட் ஆகும்னு தூக்கி தூக்கி உட்கார வச்சிருவாரு. உன்ன மாதிரி கிடையாது, இந்த ஃபைல் இருக்குல்ல, இந்த ஃபைல்ல நான் கொடுக்குற ஒர்க் எல்லாம் நீ பண்ணு, அப்படி இல்ல உன் ஹஸ்பண்டுக்கும் உனக்கும் வேலை போயிடும்னு சொல்லிட்டு அவன் மிரட்டிட்டு அந்த பக்கம் போக, ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி ஓகேன்னு ஃபைல் எடுத்துட்டு போய் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறா. ஹீரோட வேலை போயிருமோன்னு பயமா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஃபோன் பண்ணி, நீ எங்க இருக்க, நான் வர முடியாது இப்போதைக்கு, நீ அப்பா கூட வீட்டுக்கு போ, எனக்கு ஓவர் டைம் ஒர்க்லாம் நிறைய இருக்குன்னு சொல்ல, இதெல்லாம் கேட்கும்போது பையனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன்பா வந்த ஃபர்ஸ்ட் டேவே இந்த மாதிரி ஓவர் டைம் ஒர்க்லாம் கொடுத்துருப்பியா அம்மாக்குன்னு சொல்ல, நான் எங்கடா கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாவை கூப்பிட்டு கேட்கறான். ஜாவ்
அதுவும் நியூ காமர்ஸ்க்கு நாங்க இந்த மாதிரி ஒர்க்லாம் கொடுக்கவே மாட்டோம்னு சொல்ல, கண்டிப்பா இதுல வேற ஏதோ இருக்கு அப்படிங்கிற மாதிரி குட்டி பையன் யோசிச்சுட்டு இருக்கான். சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பக்கம் அனுப்ப என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியல. ஸோ அதுக்குள்ள சாப்பாடுலாம் கொண்டு வந்து ஹீரோயின் கொடுத்துருப்பா, ஹீரோக்கும் பாயனுக்கும். அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. சரி அம்மா போய் பார்க்கணும் போல ஆசையா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க வந்து பார்த்தா ஹீரோயினோட கையில அடிபட்டு இருக்கு. அந்த வாங்க வந்து செருப்புலயே மீச்சிருப்பா. அதை பார்த்துட்டு இது ஒண்ணும் இல்ல, சின்ன காயம் தான், விடு நான் பாத்துக்கிறேங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. மருந்து போட்டுட்டு ஹீரோ பார்த்துட்டே இருப்பான். நான் ஒர்க்கை முடிச்சுட்டு வரேன், நீங்க 2 பேரும் வெளியே போங்கன்னு சொல்ல, அதுக்குள்ள ஹீரோக்கு தூங்க வச்சுட்டு எப்படியாவது இங்க இருந்து தூக்கிட்டு போயிடலாம்னு சொல்லி குட்டி பையன் யோசிச்சுட்டு ஹீரோயினை தூங்க வச்சாச்சு. நீங்க தூக்கிட்டு போங்க, நான் எல்லா ஒர்க்கும் பண்றேன்னு சொல்லிட்டு வேணும்னே அங்க இருக்கிற பேப்பர்ஸ் எல்லாம் கிறுக்கி வச்சுட்டு அந்த குட்டி பையன். அப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹீரோயின் கண்ணை திறந்து பாக்குறா. நான் எப்படி இங்க வந்தேன்னு, ஒர்க் எல்லாம் நான் பண்ணிட்டேன், நீ தான் தூங்கிட்ட, சரியா, நீ முதல்ல ரெஸ்ட் எடுந்தா சாப்பிடுன்னு சொல்ல, சாப்பாட்டுல மீட் இல்ல. என்ன உனக்கு மட்டும் மீட் எதுவும் இல்ல, வெஜிடபிளா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, அது வந்து கொஞ்சம் பணம் உங்களுக்கு கடன் கொடுக்குற வரைக்கும் தம்பிக்கு மட்டும்தான் நான்வெஜ், எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஹீரோக்கு. அப்படியே ஹீரோயின் 2 பேரும் ஒரு செகண்ட் பாத்துக்கிறாங்க. ஹீரோ அந்த பக்கம் போயிட்டான். அப்புறம் குட்டி பையனை தூங்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கூட போய் பார்த்து தூங்க, ஹீரோ கரெக்டா பக்கத்துல போக அப்படியே க்ளோஸா பாக்குறா ஹீரோயினை ஹீரோ கிட்ட பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் மார்னிங் அங்க போய் பார்த்தா நீ ஒர்க் ஆனதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சூப்பர்வைசர் வந்து கத்துன்னு கத்திட்டு இருக்காரு. வாங்கிட்ட ஒர்க் நான் பண்ணவே இல்லை, இவதான் பண்ணா அப்படின்னு சொல்ல, என்ன உனக்கு கொடுத்த வேலையை அவளுக்கு கொடுப்பியா, இங்க பாரு நீ பண்ணி வச்சிருக்காது, நீ தான் இருக்க ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒழுங்கா இதெல்லாத்தையும் சரி பண்ணு, பாம்பு வரைஞ்சி வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி கத்துன்னு அவர் கத்திட்டு இருக்காரு. ஹீரோயின் அப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்க, நீ பண்ண ஒர்க் எல்லாம் பார்த்தமா, உன்னோட ஒர்க் ரொம்ப நல்லா இருக்கு, உனக்கு சீக்கிரமா ப்ரமோஷன் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பக்கம் போக, சுத்தி இருக்கிற எல்லாரும் பரவாயில்லையே, ஃபேஷன் வீக்குக்கு நீ உன்னோட டிசைன்ஸ் தான் கொடுப்ப போல இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசுறாங்க. ஹீரோயினுக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. அப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கு, எப்படியாவது அந்த காசு பைசா நம்ம வாங்கினுங்கிற மாதிரி யோசிச்சிருக்கேன். எப்படி வாங்குறேன்னு பாக்குறேங்கிற மாதிரி அந்த வாங்கக்குள்ள குழம்பிட்டு இருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஹீரோ கிட்ட வந்து சொல்றா, இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபேஷன் வீக்குக்காக வந்து எனக்கு டிசைன் கேட்டிருக்காங்க, நான் டிசைன்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்ல, அந்த டிசைன்லாம் ரொம்ப கியூட்டா அழகா இருக்கு. எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்க, திடீர்னு பார்த்தா யாரோ கதவு தட்டுற மாதிரி சத்தம் கேக்குது. ஹீரோயின் அங்க போய் பார்த்தா ஹீரோட அம்மா வந்திருக்காங்க. யார் நீங்கன்னு சொல்லி கேட்க, என்ன உனக்கு தெரியலையான்னு சொல்ல, அம்மா நீ எப்படிமா வந்த, ஏமா இந்த மாதிரி பண்ண, நம்ம பாம்புங்கிறது நமக்கு தெரியாதுமா, பார்த்து நடந்துக்கோன்னு சொல்ல, அது விட்றா நான் பாத்துக்கிறேன் சரியா, அதெல்லாம் நான் ஈஸியா சமாளிச்சிருவேன்னு சொல்லிட்டு ஹீரோனோட பக்கத்துல போய், நீ தான் என் பையனை கல்யாணம் பண்ணிருக்கியா, என் மருமகளுக்கு நிறைய கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய கிஃப்ட் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க, அது எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு, அதெல்லாம் ஹீரோயினுக்கு கொடுக்க, ஹீரோயின் இதெல்லாம் எனக்கு வேணாம், இது ரொம்ப பெருசியஸா இருக்கு அப்படின்னு சொல்றா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, என் வீட்டு மருமகன் உனக்கு இதெல்லாம் நிறைய கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு நிறைய கிஃப்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் சொல்றது கேளு, அவன் ஏதாவது புள்ளி பண்ணா என்கிட்ட சொல்லு, நான் அவனை பாத்துக்கிறேன். ஸோ இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் உனக்கு தான் சொல்லிட்டு நிறைய மறுபடியும் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒரு கிஃப்ட், இது வந்து பாம்போட அந்த சட்டையிலே ரொம்ப காஸ்ட்லியான இது போல. ஸோ இது வந்து நீ ஃபேஷன் டிசைனிங் பண்றேன்னு கேள்விப்பட்டேன், உன்னோட ட்ரெஸ்ல யூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி கொடுக்க ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இது ரொம்ப முக்கியமான கிஃப்ட், எங்க வீட்டுல யாருக்குமே என் பாட்டி கொடுக்க மாட்டாங்க, உங்களுக்கு அம்மா கொடுத்துருக்காங்கிற மாதிரி குட்டி பையனும் சொல்ல ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் அங்க காம்படிஷன் நடக்க போகுது. ஸோ நம்ம ஹீரோயின் ஒரு பக்கமும் அந்த வாங்க ஒரு பக்கமும் இருக்காங்க. ஸோ ஃபைனலி இந்த 2 பேரோட டிசைன்ஸா செலக்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயினோட அந்த ட்ரெஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா கியூட்டா இருக்கு. இருடி உனக்கு இருக்குதுங்கிற மாதிரி ஓபன் பண்ணி பார்த்தா வாங்கோட டிசைன்ஸும் அதே மாதிரி இருக்கு. ஏன்னா 2 டிசைனும் ஒரே மாதிரி இருக்குன்னு எல்லாரும் புலம்பிட்டு இருக்க, வாங்க வந்து நம்ம ஹீரோயினோட டிசைனை திருடணுங்கிறதுக்காக நைட் டைம்ல போய் போட்டோ எடுத்து எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணியிருப்பா. ஸோ அவளுக்கே தெரியாம அவளோட டிசைனை வந்து காப்பி பண்ணியிருப்பா. ஆனா அங்க இருக்கிறவங்க எல்லாமே வாங்க வந்து அப்ராட்ல போய் படிச்சுட்டு வந்திருக்கா, ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ் வந்து அவ தான் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஃபேக்கு, இந்த பொண்ணு பண்ணது வந்து அவளோட டிசைனை திருடி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை பத்தி எல்லாரும் தப்பா பேசுறாங்க. பட் நம்ம ஹீரோயின் சொல்றா, இது என்னோட டிசைன் தான் அப்படின்னு. ஓன் டிசைன் எப்படி காப்பி பண்ண முடியும், நீ போய் சொல்லாதன்னு சொல்ல, சரி ஓகே அப்போ இன்னொரு சான்ஸ் கொடுங்க, எனக்கு ஒரு அரை மணி நேரம் டைம் கொடுங்க, அதுக்குள்ள என்னோட டிசைன்ஸை நான் கொண்டு வருவேன்னு சொல்ல, இரு அம்மாக்கு ஹெல்ப் பண்றேங்கிற மாதிரி குட்டி பையன் ட்ரை பண்ண, நீ சும்மா இரு, உன் அம்மா மேல நம்பிக்கை இருக்குல்ல, அவ டேலண்ட் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ எதுவும் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி சொல்ல, அந்த வாங்கி யோசிச்சுட்டு இருக்கா. சொல்லு நீ ஓகேன்னா சொல்லு, ஏன் இவ்வளவு யோசிக்கிற அப்படின்னு சொல்ல, எனக்கு என்ன பயம், எனக்கு எந்த பயமும் கிடையாது, அரை மணி நேரம் தானே, நீ என்ன மாதிரி டிசைன் ரெடி பண்றேன்னு நானும் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஓகேன்னு வாங்க சொல்லிட்டா. ஹீரோயினுக்கு நிம்மதியா இருக்கு. சரி ½ ஹவர்ல நான் இதை விட பெட்டரா இன்னொரு டிசைன் ரெடி பண்ணி தரேன், அப்ப என் டேலண்ட் எப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே புரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா.
பாக்குறேன் நீ எப்படி டிசைனை உருவாக்குறேன்னு பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டே வாங்கி நிக்கிறா. ஸோ அதுக்கப்புறம் சீக்கிரம் போங்க டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோயின் அவளுக்கான அந்த ட்ரெஸ் காஸ்டியூம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டா. ஸோ அதுல வந்து அந்த ஆன்டி கொடுத்த அந்த பெட்டல்ஸ்ல யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவ அந்த பக்கம் போக, அங்க அந்த சூப்பர்வைசர் லேடி வராங்க. இவ ட்ரெஸ் நல்லாவே இருக்க கூடாதுங்கிறதுக்காக கத்திரிக்கோள் எடுத்துட்டு வந்து ஃபுல்லா கிழிச்சு தூக்கி போட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து பாக்குற அவளோட ட்ரெஸ் எல்லாமே அங்க போயிடுச்சு, ஸ்பாயில் ஆயிடுச்சு. இதை வச்சு எப்படி நீ காம்படிஷனுக்குள்ள வருவ? ஆச்சோ பாவோன்னு சொல்ல, நீ தானே இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். ஹீரோயின் காத்த யாரு பண்ணா? நானா? யாரு பார்த்தது? நீ பாத்தியான்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்கா. பாக்கலாம் சீக்கிரம் வரையான்னு பாய்ன்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த பக்கம் போக, ஹீரோயினுக்கு என்ன பண்ணுதுன்னு புரியல. கொஞ்ச டைம்ல நான் என்ன பண்ணுவேன் எனக்கு ஒண்ணு புரியலன்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்க, கையில இந்த பெட்டல்ஸ் எல்லாம் இருக்கு. அதை பார்க்கும்போது அப்படியே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு சொல்லி யோசிச்சுட்டே நிக்கிற. டைம் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு. எல்லாரும் இங்க கூப்பிட்டு இருக்காங்க ஹீரோயின். ஏன்னா அந்த பொண்ணு இன்னும் காணும். அந்த பொண்ணு டிசைன் பண்ணிச்சா இல்ல அப்படியே ஓடி போயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, கண்டிப்பா அவளோட ப்ராடக்ட் வந்து ஃபேக்கான ப்ராடக்ட், அதனாலதான் போயிட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அப்படியே லைட்ல ஆஃப் ஆக ஹீரோயின் அங்க நடந்து வந்துட்டு இருக்கு. அவன் கிட்ட இருக்க அந்த பெட்டல்ஸ் எல்லாமே அப்படியே மினு மின்னு இருக்கு. ஸோ ஹீரோக்கு ஷாக்கா இருக்கு, என்ன இவ்வளவு அழகான காஸ்டியூம் ரெடி பண்ணிட்டான்னு. எல்லாரும் சொல்றாங்க ரொம்ப காஸ்ட்லியான பெட்டல்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க, இது 5 மில்லியன் 6 மில்லியன் வரும்னு நினைக்கிறேன்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. அந்த காஸ்டியூமை பத்தியும் பேசுறாங்க. எனது அவ்வளவு காஸ்ட்லியாங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்க, இவ புவரானவ, இவனால அதெல்லாம் வாங்க முடியாது, அது கண்டிப்பா ஃபேக்கான ப்ராடக்ட் ஏதாவது இருக்குன்னு சொல்ல, ஹீரோ சொல்றான் அது ஃபேக்கா இருக்கா ஒரிஜினல் இருக்காங்கிறது முக்கியம் இல்ல, நமக்கு தேவை டிசைன் பெஸ்டா இருந்தா போதும். என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரெஸ்ல இந்த டிசைன் ரொம்ப நல்லா இருக்கு, முதல்ல இருந்து அந்த டிசைனை விட இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் சொல்றான். எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. சோ என்ன நடந்தாலும் எனக்கு தான் இந்த அவார்டு கிடைக்குங்கிற மாதிரி வாங்க ஓவரா கெத்தா இருக்கா. அதுக்குள்ள ஜாவாங்க வந்து ஹீரோனுக்கு தான் இந்த அவார்டுன்னு சொல்லி கொடுத்து ஹீரோனுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. வாங்க முறைச்சுக்கிட்டே அந்த பக்கம் போறா. அம்மா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்லிட்டு, வா உனக்கு கிஃப்ட் வாங்குறதுக்காக கூட்டிட்டு போறேன்னு ஒரு கடைக்கு கூட்டிட்டு போறா ஹீரோயின். அங்க போய் நம்ம குட்டி பையனுக்காக ஒரு கிஃப்ட் பார்த்து ரெடி பண்ணி வாங்கி கொடுக்குறா. அது ரொம்ப காஸ்ட்லி போல. சோ இது கொஞ்சம் குறைச்சு கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி இந்த ஷாப்ல இருக்க அந்த பொண்ணு கிட்ட கேட்க, அந்த பொண்ணு இவ்வளவு கம்மியா இருக்கிறது கூட என்னால வாங்க முடியாதுன்னு சொல்ல, ஹீரோயினுக்குள்ள அப்படியே தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. அவளுக்குள்ள அந்த பழைய ஞாபகம் திரும்ப வர மாதிரி இருக்கு. என்னாச்சு உனக்குன்னு சொல்லி ஹீரோ கேட்க, ஒண்ணும் இல்ல ஏதோ ஞாபகம்னு தோணுது. இவங்க அம்மா யாருன்னு சொல்லி கேட்க, எதுக்கு இவங்க அம்மா பத்தி திடீர்னு கேக்குறாங்கிற மாதிரி ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. இவ பிறந்த உடனே இவ அம்மா போயிட்டா, இவளை விட்டுட்டு இவங்க அம்மா நான் சரியா பார்க்க கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி ஓகே சும்மா தான் கேட்டேன் விடுங்கன்னு சொல்லிட்டு டிஸ்கவுண்ட் கிடைக்குமான்னு அந்த ஷாப்ல இருக்க பொண்ணு கிட்ட மறுபடியும் கேக்குறா. அந்த பொண்ணுக்கு கடுப்பாயிடுச்சு. டிஸ்கவுண்டா? இவ்வளவு கம்மியான விலையில வாங்கிட்டு டிஸ்கவுண்ட் கேட்டா யாரும் கொடுக்க மாட்டாங்க, இது கூட வாங்க முடியாதுன்னு சொல்லி ரொம்ப இன்சல்ட் பண்ற மாதிரி பேச, என் அம்மாவையும் இன்சல்ட் பண்றியா, அந்த வலையில இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பேங்க்ல எடுக்கிறான். இது ரொம்ப காஸ்ட்லியான வளையல் அப்படின்னு சொல்ல, எவ்வளவு காஸ்ட்லியா இருந்தாலும் என்னால வாங்க முடியும்னு சொல்ல, இது சின்ன காசே வாங்க முடியல, இவ்வளவு பெருசு வாங்க போறீங்களா, ஒழுங்கா கிளம்புங்க சரியா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கொஞ்சம் திமிரா பேசுறா. ஹீரோனுக்கு செம்ம கடுப்பா இருக்கு. என்ன தைரியம் தான் கஸ்டமர்ஸ் கிட்ட இந்த மாதிரி பேசுவேன்னு சொல்லி ஆர்கியூ பண்ணிட்டு ஜாவங்க வராங்க. ஜா வந்து நீ மிஸ்டர் யான்னு சொல்ல, இது மிஸ்டர் யானாங்கிற மாதிரி ஹீரோயின் பார்க்க, யானோட அசிஸ்டன்ட் இல்ல, யான் சார் எங்க இங்க இருக்காரு, அப்ராட்ல இருக்காரு, நீங்க தெரியாம சொல்றீங்கன்னு சொல்ல, ஆமா நான் மறந்துட்டேன்னு சொல்ல, நான் உங்க ஷாப்ல இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ண வந்தோம், ஆனா டிஸ்கவுண்ட் இல்லைன்னு சொல்றாங்கன்னு சொல்ல, டிஸ்கவுண்ட் இல்லைன்னு சொல்றாங்களா, உங்களுக்கு இது எல்லாமே ஃப்ரீயா கூட கொடுத்துருவேன், நீங்க கம்மியான காசு கொடுத்து இதெல்லாம் எடுத்துட்டு போங்க, இது வாங்கினா அது ஃப்ரீ அப்படி இப்படின்னு சொல்லி எப்படியே அனுப்பி விட்டான். ஹீரோ ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக அந்த ஷாப்ல இருக்க பொண்ணை பிடிச்சி திட்டி விட்டா. இங்க பாரு இதுக்கப்புறம் அவங்க வந்தா இந்த மாதிரி பண்ண உனக்கு வேலையே போயிடும் பாத்துக்க அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணுக்கு ஒன்றும் புரியல. என்னடா நடக்குது, இவரு பாட்டுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்து அனுப்பிட்டாருங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. சேம் டைம் அடுத்த 3 பேர் வெளியே வராங்க. ஹீரோக்கு மட்டும் கிஃப்ட் வாங்கலன்னு சொல்லி ஒரு ரிங் எடுத்து ஹீரோயின் போட்டு விடுறா. நம்ம வெட்டிங் முடிஞ்சது, உனக்காக ஒரு ரிங் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், இந்தான்னு சொல்லி ஹீரோக்கு போட்டு விட, இப்ப நானும் ரிங் போட்டிருக்கேன் நீயும் ரிங் போட்டிருக்க, நம்ம 2 பேரும் கல்யாணம் அபிஷியல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹாப்பியா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஒர்க்குக்கு வந்துட்டா. ஹீரோ பத்தியே யோசிச்சுக்கிட்டே இருக்க. அசிஸ்டன்ட் பையன் வந்து நிக்கிறான். உங்ககிட்ட பேசத்தான் வந்திருக்கேன், உன்னோட டிசைன் செலக்ட் ஆனனால உனக்கு ஒரு பெரிய கம்பெனி இருந்து ஆஃபர் வந்திருக்கு, வா மீட்டிங்னு சொல்லி கூப்பிட, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்க வராங்க. அங்க வந்து பார்த்தா மிஸ்டர் லூ டிசைன் எல்லாம் செக் பண்ணிட்டு, இந்த டிசைன் எதுவும் எனக்கு குறையிற மாதிரி இருக்கு, அவ்வளவா பிடிக்கலங்கிற மாதிரி எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ண மாதிரி பாக்குறாரு. ஹீரோயின் சொல்றா, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, நம்மளோட இந்த ட்ரெஸ் எல்லாம் நம்ம ஜுவல்ஸையும் டிசைன் பண்ணி கொண்டு வரலாம், ஸோ ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும், காஸ்டியூம் இந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கா. அதெல்லாம் கேட்கும்போது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லாஸ்ட் டைம் உன்னோட டிசைன் பார்த்தோமா அப்படின்னு பண்ணிச்சுல, அந்த டிசைன் ரொம்ப அழகா இருந்தது, ஸோ அதே மாதிரி இதுவும் நல்லபடியா கொண்டு வான்னு சொல்ல, அங்க இருக்கிற டிசைன்ஸ் எல்லாம் ஹீரோயின் வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண, அது அந்த ஆளுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. உடனே மிஸ்டர் லூ சொல்றாரு, உன் டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இவனை ஏதாவது சொல்லி குழப்பி விடணுமேங்கிற மாதிரி வாங்கி வச்சுட்டு, இவளுக்கு இந்த மாதிரி ஜுவல்ஸ் பத்திலாம் நிறைய தெரியும், இவளோட வீட்டுல நிறைய ஜுவல்ஸ் எல்லாம் வச்சிருக்கா தெரியுங்களா, அது மட்டும் இல்லாம அந்த ஜுவல்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு கூட கொடுப்பா, நான் அந்த லாஸ்ட் ஃபேஷன் வீக்ல கூட பார்த்தேன், இவ யூஸ் பண்ணதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியானது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பா இருக்கு. ஐயோ அதெல்லாம் ஃபேக் ஆனது, என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல, வீட்டுக்கு வரேங்கிறாங்கிற மாதிரி பயமா இருக்கு. சரி ஒரு நிமிஷம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வேகமா போய் குட்டி பையனுக்கு ஃபோன் பண்ணி, நாங்க வந்து வீட்டுக்கு தட்டுவோம், நீ டோர் ஓபன் பண்ணிடாத நான் ஓடி போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி
மாதிரி சொல்லிட்டு வேகமா போனை கட் பண்ணிட்டா. அம்மா ஏதோ பிரச்சனையில் இருக்காங்க போலன்னு சொல்லிட்டு அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி அப்படியே மேஜிக் பவர் மூலமா குட்டி பையன் பார்க்க அப்பதான் வீட்டுக்கு வராங்கன்னு தெரியுது. அம்மாக்கு தேவையான ஜுவல்ஸ் எல்லாம் கொண்டு வரலான்னு சொல்லிட்டு யோசிச்சு அவனோட பவரை யூஸ் பண்றான். பட் வரவே மாட்டேங்குது. ஐயோ பவர் கம்மியாயிடுச்சு போல இருக்குன்னு சொல்லி பாட்டிக்கு ஃபோன் பண்ண பாட்டி எல்லா நகையும் கொண்டு வந்து வைக்கிறாங்க. எல்லாத்தையும் டேபிள் அரேஞ்ச் பண்ண அங்க இருக்கிறது எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியான ஜுவல்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா கரெக்டா ஹீரோயின் வந்துட்டா. என் கீயை மறந்துட்டேன்னு நினைக்கிறேன், ஒரு நிமிஷம் இருங்க, குட்டி பையனுக்கு கதவை தட்டி கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு பையனை கூப்பிட்டு ட்ரை பண்றா. வரமாட்டான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு கதவை ஓபன் பண்ணிட்டு வாங்கம்மா, நீங்க சொன்னபடி எல்லா ஜுவல்ஸையும் அரேஞ்ச் பண்ணிட்டேன்னு சொல்ல எல்லாருக்கும் ஷாக்கா இருக்கு. ஹீரோயின் எப்படி ஷாக்கா பாத்துட்டு இருக்கா. அங்க இருக்கா அந்த ஆளுலும் ஆஹா இவ்வளவு காஸ்ட்லியான ஜுவல்ஸ் உங்க வீட்டுல இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு பாத்துட்டு இருக்க. மிஸ்டர் லூக்கு செம்ம ஷாக்கா இருக்கு. இவ்வளோ காஸ்ட்லியான ஜுவல்ஸ்லாம் இங்க இருக்கேன்னு, இது எல்லாம் ஃபேக்குங்கிற மாதிரி வாங்க இப்படி புலம்பிட்டே இருக்க. அடுத்து நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ என்னாச்சு இவ்வளவு நேரம் குட்டி பையன் நம்மளை பார்க்கவே வரலையே, என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி பார்க்க அப்பதான் புரியுது அங்க பிரச்சனை இருக்காங்கன்னு. ஆஹா ரெண்டு பேருக்கு ஏதோ ப்ராப்ளம் போல இருக்கு, சீக்கிரம் போய் காப்பாற்றணும்னு வேகமா அங்க வர. அதுக்கப்புறம் கரெக்டா நம்ம ஹீரோயினோட மதுரை தான் அங்க வந்தாச்சு. வந்தவொடனே இந்த ஜுவல்ஸ் எல்லாம் என்னோட தான், என் மருமகளுக்காக நான் தான் கொண்டு வந்தேன்னு சொல்ல உங்களோட காஸ்டியூம் நீங்க போட்டிருக்க ஜுவல்ஸ் எல்லாம் கூட ரொம்ப நல்லா இருக்குன்னு லூ சொல்லிட்டு இருக்காரு. நீதான் மதுரைங்களாவா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இன்சல்ட் பண்ற மாதிரி வாங்க பேசுறா. இதை பார்த்துன்னு ஆன்டிக்கே ஒரு மாதிரி இருக்கு. ஸோ என்ன ஓவரா பேசுறேன்னு சொல்ல இவங்க என்ன பார்த்தா ஓவரா வசதியா இருக்க மாதிரி இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு மருமகம் உங்களுக்கு தேவையில்லைங்கிற மாதிரி ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா போட்டு கொடுத்துட்டு இருக்கா. ஹீரோயினுக்கும் ஜாவுக்கும் இடையில ஏதோ கனெக்ஷன் இருக்க மாதிரி சொல்ல செம்ம கடுப்பா இருக்கு. அதாவது என்ன சொல்ல வரேன்னு சொல்ல எங்க கம்பெனியோட எம்டி அவருக்கு கூட உங்க பொண்ணு உங்க மருமகளோட கனெக்ஷன் இருக்குன்னு சொல்ல லூஸ் மாதிரி பேசாத அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. நம்ம கம்பெனியோட எம்டினா என் பையன் தான், அப்ப என் பையன் கூட தான் இவன் கனெக்ஷன் இருக்கா, அதனால என்ன தப்பு இருக்கு போடி அவளை அப்படிங்கிற மாதிரி வேணுமே அந்த வாங்கன்னு வாங்கி விட்டாங்க. ஸோ வாங்கி என்ன பண்ணுறதுன்னு புரியல, என்னடா போட்டு கொடுக்கலான்னு பார்த்தா இந்தம்மா நம்மளே திட்டுதே அப்படிங்கிற மாதிரி கடுப்பா இருக்கு. ஸோ நான் சொல்றது என்னன்னா நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, இந்த ஜுவல்ஸ்லாம் இவகிட்ட கொடுக்கவே கொடுக்காதீங்கன்னு சொல்ல உடனே குட்டி பையன் மேஜிக் பவர் மூலமா அங்க இருந்து அந்த வாங்க அனுப்புறதுக்காக எதோ ட்ரை பண்ணி அனுப்பிட்டான். அவ்வளவு வேகமா ஓடி போயிட்டா. எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களோட காஸ்டியூம் உங்களோட ட்ரெஸ் எல்லாமே ரொம்பவும் நல்லா இருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த ஜுவல்ஸும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மிஸ்டர் லூ போக வேகமா ஹீரோ நினைக்கிறான். வந்துட்டியாடா, ஏன்டா அப்படி பண்ற, என் மருமகள் எல்லாரும் புள்ளி பண்ணிட்டே இருக்காங்க, நீ காப்பாற்ற மாட்டியா, இனிமேல் மருமகளுக்கு ஒரு பிரச்சனைனா நீ தான் காப்பாற்றணும்னு சொல்ல சாரிமான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு ஹீரோ நிற்கிறான். சரி எனக்கு வேலை இருக்கு நான் வரேன்னு சொல்லிட்டு வேகமா ஹீரோயின் அந்த பக்கம் போக அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஃபோன் அடிச்சுட்டே இருக்கு. ஃபோன் அட்டன் பண்ணிட்டு அப்படியே அங்கே வச்சுட்டு அம்மா ஒரு மாதிரி டயர்டா இருக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. கரெக்டாக ஹீரோ வரான். என்னாச்சுன்னு சொல்லி கேட்க ஒன்றும் இல்லை சும்மா தான் டயர்டா இருக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் தூங்க போறேன்னு போறா. டக்குன்னு ஸ்லிப் ஆகி அப்படியே ஹீரோ மேலே விழுக அம்மா சொல்லிட்டு போனது ஞாபகம் இருக்கா, சீக்கிரமா ஒரு குட்டி பொண்ணு வேணும்னு கேட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஐயோ என்னடா இப்படிலாம் சொல்றான்னு. அதுக்கப்புறம் பார்த்தா ரெண்டு பேரும் இன்டிமேட்டா இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் மார்னிங் ஹீரோயின் முடிச்சோடனே ஹீரோ பார்த்துட்டு ஒரு மாதிரி ஹாப்பி ஆயிடுச்சு அவனுக்கு. ஒன்று உண்மையாவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல டக்குன்னு ஹீரோ நெத்தியில டீஸ் பண்ணிட்டு தூங்குற மாதிரி நடிக்கிறியாங்கிற மாதிரி சொல்ல இது எல்லாத்தையும் குட்டி பையன் பார்த்துட்டு சீக்கிரம் நமக்கு தங்கச்சி வர போகுதுங்கிற மாதிரி ஹாப்பியா இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வாங்க அவளோட அந்த ஃபுட் டெலிவரிக்காக கிளம்பிட்டு இருக்கா. அவளுக்கு வந்து நிறைய ஃபுட் ஆர்டர் கொடுக்குறாங்க. அந்த ஆர்டர் கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தா இவளோட ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ரீயூனியனுக்கு வந்திருப்பாங்க. வேணும்னே ஹீரோயின் அங்கே வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பிளான் பண்ணி இந்த வாங்கதான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருப்பா. வாங்க பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப ரிச்சா இருக்கா, ரொம்ப இப்படி இருக்கா அப்படி இருக்கான்னு எல்லாரும் பேசிட்டு இருக்க ஹீரோயினை பத்தி பேசுறாங்க. ஹீரோயின் கரெக்டாக டெலிவரி கொடுக்கறதுக்காக உள்ளவரா, நீ வந்துட்டியா இன்னும் ஃபுட் டெலிவரி காஸ்ட்யூம்லேயே வர, உனக்குலாம் கொஞ்சம் கூட அறிவில்லையான்னு சொல்லிட்டு வேணும்னே வர வச்சால அந்த பொண்ணு ஒவ்வொரு ஹீரோயின் இன்சல்ட் பண்ற மாதிரி பேசுறா. சரி என்னோட வேலையை முடிஞ்சு நான் போறேன்னு சொல்ல ஹலோ என்ன வேலை முடிஞ்சுன்னு போறேன், எங்களுக்கெல்லாம் சர்வ் பண்ணிட்டு போ, நாங்க டிப்ஸ் கொடுப்போம்ல அப்படிங்கிற மாதிரி அந்த வாங்க சொல்றா. கடுப்பா இருக்கு ஹீரோயினுக்கு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்துல போறா. நீ மட்டும் எங்களுக்கு கரெக்டா டெலிவரி பண்ணல அவ்வளவுதாங்கிற மாதிரி சொல்ல அந்த பொண்ணு வேணுமே தட்டி விட்டு கையில இருக்க அந்த ஒயின் பாட்டில கீழே போட வச்சுட்டா. ஹீரோயின் அப்படியே கீழே போட்டு விழுகலான்னு போயிட்டா. அதுக்குள்ள அந்த வாங்க ஓவரா பேசுறா. இங்க பாரு இது எவ்வளவு காசுலேயே தெரியுமா, இதுக்கான பேமெண்ட் கொடுத்துட்டு தான் நீ போகணும்னு சொல்ல நான் இப்படி கீழே போட்டேன், என் காலை தட்டி விட்டது அவதான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. உனக்கு வேலையே போகுதுன்னு சொல்ல அதுக்கப்புறம் அங்க இருக்கிறதெல்லாம் கிளீன் பண்ணணும்னு சொல்ல எல்லாரும் கிளீன் பண்ண போறாங்க. அந்த டைம் பார்த்தா ஒரு ஆள் வரான். உன் கை இதெல்லாம் கிளீன் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் தப்பு தப்பா பேசுறான். இங்க பாரு உன்ன மாதிரி சீப்பா இருக்கிற ஒரு பொண்ணை அவன் சூஸ் பண்றதே பெருசு, நீ கையை தட்டி விடுறியா அப்படிங்கிற மாதிரி இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே ஹீரோயின் ஓவரா பேச அந்த ஆளு கொஞ்சம் ஓவராகவே பேசிட்டு இருக்கா ஹீரோயின் கிட்ட. உன்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி லைஃப் எடுக்கிறதே அதிகம், போ சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்ல எனக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ காலேஜ் படிக்கும் போதே உன் மேல ஆசைப்பட்டேன்னு சொல்லிட்டு அவனும் ஓவரா பேசுறான் ஹீரோயின் கிட்ட. ஹீரோயினை புள்ளி பண்றதுக்காக எல்லாரும் மாத்தி டார்ச்சர் பண்ண கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வரான். ஹீரோவை பார்த்துட்டு எல்லாருக்கும் கடுப்பா இருக்கு. நீ யாருடான்னு சொல்லி கேட்க இவன் பெரிய ஆள்லாம் கிடையாது, என்னோட எம்டியோட அசிஸ்டன்ட், சாதாரண அசிஸ்டன்ட்னு வாங்க சொல்லிட்டு இருக்கேன். என் ஹஸ்பண்டை பத்தி ஏதாவது பேசுனீங்க அவ்வளவுதாங்கிற மாதிரி ஹீரோனுக்கு கடுப்பாயிடுச்சு. நீங்க நினைக்கிற மாதிரி நான் பொறுமையா இருப்பேன்னு பார்க்காத, என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்ல உடஞ்சு போன ஒயின் பாட்டிலுக்கு ரெண்டு பேரும்
முட்டி போட்டு மன்னிப்பு கேட்டுட்டு போங்க, இல்ல நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேங்கிற மாதிரி வாங்க சொல்றா. ஆமா ஆமா, முட்டி போட்டு மன்னிப்பு கேளு, அதுவும் நீ கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பார்த்து சொல்ல, என்னது நானா? அவ்வளவு ஈஸியா இருக்கா என்ன பார்த்தா உனக்கு? உன்னோட வேலையை போக வைக்கிறது எனக்கு அவ்வளவு ஈஸி கிடையாது, ஒரே ஒரு ஃபோன் பண்ணா அவ்வளவுதான்னு சொல்ல ஹீரோயின் மன்னிப்பு கேட்கிற மாதிரி போறா. நீ எங்க போற? நீ வெயிட் பண்ணு, நீ எதுவும் பண்ணக்கூடாது. இவனுக்கு வேலை இருந்தா தானே, இவனுக்கும் யான் ஃபேமிலிக்கு இடையில இருக்க எல்லா கனெக்ஷனையும் இப்பயே நான் கட் பண்றேன்னு சொல்ல, நீ பெரியவனடா, ஒரு ஃபோன் பண்ணா எல்லாம் முடிஞ்சிருமா, இங்கே பண்ணு பாக்கலாங்கிற மாதிரி ஓவரா அந்த ஆள் பேசிட்டே இருக்கான். வெயிட் பண்ணு, எல்லாத்தையும் இப்ப நானே மாத்தி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ யோசிக்க, நீ என்ன பெரியவனா, சாதாரண அசிஸ்டன்ட் தானே நீ சொல்லிட்டு வாங்க ஓவரா இன்சல்ட் பண்ண. ஹீரோவும் ஃபோன் பண்றான், யாருக்கோ வேணும்னு ஃபோன் பண்ற மாதிரி நடிக்கிறான் பாருன்னு சொல்ல, அப்புறம் பார்த்தா அந்த ஆளுக்கு ஃபோன் வருது. பின்னாடியே ஜாவ் வேற வராரு. ஹாய் ஜாவ் அங்கிள், வந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு ஓவரா பேச, டக்குன்னு முட்டி போட்டு என்ன மன்னிச்சிருங்க பாஸ் அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பு கேட்டுட்டு உட்கார்ந்துருக்காரு ஜாவ். எல்லாருக்கும் ஷாக்கா இருக்கு, என்னடா நடக்குதுன்னு. எங்க கம்பெனியோட ஓனரே இவன் தான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பார்த்து சொல்ல, அதுக்கப்புறம் அங்க இருக்க அந்த ஆளோட முகரிலே குத்திட்டாரு. ஒழுங்கா இங்க இருந்து போயிரு, உனக்கு மட்டும் இங்க வேலையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஜாவ் சொல்ல, ஷாக்கா இருக்கு எல்லாருக்கும். அப்புறம் இங்க இருந்து போலான்னு சொல்லிட்டு ஹீரோ கூட்டிட்டு ஹீரோயின் அந்த பக்கம் போறா. ஹீரோக்கு செம்ம கடுப்பா இருக்கு, என்கிட்ட போய் சொல்லிட்டியா, நீ இவ்வளவு ரிச்சுன்னு என்கிட்ட சொல்லல, எனக்கு போய் சொன்னா மட்டும் பிடிக்கவே பிடிக்காது, நீ ஆரம்பத்திலே சொல்லிருக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோ வந்து கெஞ்சிரான், நான் வேணும்னு சொல்லல, நான் என்னோட ஐடென்டிட்டியை மறைச்சதுக்கு நிறைய காரணம் இருக்கு, நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, இதுக்கப்புறம் கூட என்னால இருக்க முடியாது, நான் உன்னை டைவர்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போறா. அங்க போய் பெட்டி எல்லாம் பேக் பண்ணிட்டு அப்படியே வர, எதுக்கு இந்த வீடு விட்டு வெளியே போற, தயவு செஞ்சு போகாதுங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, ஹலோ இதெல்லாம் ஓன் பெட்டி, உன்னோட திங்ஸ் தான் இதுல இருக்கு, நான் எதுக்கு என் வீட்டை விட்டு வெளியே போறேன், ஒழுங்கா இங்க இருந்து நீ ஓடிடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, குடுக்குன்னு ஓடி வந்து குட்டி போய், அம்மா நான் உன்னை விட்டு போக மாட்டேம்மா, எனக்கு நீதான் வேணும், இந்த அங்கிள் எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். எனது அங்கிள் அட்டே பாவி, டைவர்ஸ் கூட ஆகல அங்கிள் சொல்றேன் அப்பாவை பார்த்தேன்னு சொல்ல, என் அம்மாவுக்கு பிடிக்காத உடனே எனக்கும் பிடிக்காது, நீ தானே போய் சொன்ன, போ இங்க இருந்து வெளியே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, போ கிளம்பு கிளம்புன்னு சொல்லிட்டு மேஜிக் பவர் மூலமா ஹீரோ வாங்க இருந்து விரட்டி விட்டான். அதுக்கப்புறம் ஹீரோவும் குட்டி பையனும் பேசிட்டு இருக்காங்க பார்க்ல உட்காந்து. உங்க அம்மா கரெக்டான ஏதாவது ஐடியா கூடுறான்னு சொல்லி கேட்க, என்ன பண்றது, நம்ம வேற பாம்புன்னு தெரிஞ்சு அது வேற பிரச்சனையா போயிடும், அதையும் வேற மறைக்கணும்னு சொல்லி இது எல்லாத்தையும் வாங்க தள்ளி நின்று பாக்குறா. ஆஹா, இவங்க மேஜிக் பவர் இருக்கா, இதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்குறேன்னு இது எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டு ஒரு பெரிய மந்திரவாதியை போய் மீட் பண்றா. மந்திரவாதி கிட்ட இது எல்லாத்தையும் காட்ட, ஓ நீங்க சொல்றதை பார்த்தா இவங்க பெரிய பாம்பு போல, பவர்ஃபுல்லான பாம்பு, சோ இவனை கட்டு படுத்தணும்னா அதுக்கு என்கிட்ட ஒரு மருந்து இருக்குன்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு எது ஏதோ கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் கரெக்ட் பண்றதுக்காக ஹீரோ அங்க ஆபீஸ்ல போற இடத்துல எல்லாம் புகை வைக்கிறான், சாப்பாடு வாங்கி தரான், அவளுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே பண்றான். பட் நம்ம ஹீரோயின் எதையும் ஏத்துக்கிற மாதிரி தெரியல. அவளுக்கு லக்கி டிராவ்ல ஏதாவது கிஃப்ட் கிடைக்கிற மாதிரி எல்லாம் பண்ணி சந்தோஷமா இருக்க மாதிரி எல்லாம் ட்ரை பண்றாங்க. அந்த காம்ப்ளெக்ஸ்ல உட்காந்து ஹீரோ வந்து இதை பார்த்துட்டு இருக்கான். அந்த இடத்துல குட்டி பையனும் போக கீழே ஒரு பை விழுந்துருச்சு, அதை எடுத்து கொடுக்கலான்னு திரும்பி பார்த்தா அது வாங்கதான் அது போட்டிருப்பா. அதுல ஏதோ மருந்து மாதிரி கலந்துருப்பாங்க, அது அந்த குட்டி பையனை வந்து மயக்க வர வச்சு சாகடிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் சொல்லியிருப்பான். அதை வாங்கிட்டு போய் இவதான் ட்ரை பண்ணியிருப்பா. மோந்தும் பார்த்துட்டான், ஒரே நாள்ல அவன் மயங்க போறான் பாருங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு ஹீரோயின் வந்து பார்க்க அங்க எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கான் ஹீரோ. ப்ளீஸ் நான் சொல்றதை புரிஞ்சுக்கோ, இந்த ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடு, இதுக்கப்புறம் கண்டிப்பா உங்ககிட்ட நான் போய் சொல்ல மாட்டேன்னு சொல்ல ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி உனக்கு கொடுக்குற கடைசி சான்ஸ், என்கிட்ட இதுக்கப்புறம் போய் சொன்னா கண்டிப்பா உங்க கூட நான் ஒன்னா சேர மாட்டேன், டைவர்ஸ் பண்ணிடுவேன்னு சொல்ல, சரி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்ன நீ புரிஞ்சுக்கிட்டதுக்குன்னு சொல்ல, டக்குன்னு ஹீரோ பக்கத்துலயே குட்டி பையன் மயங்கி விழுகிறான். ஒண்ணு புரியல என்னாச்சு, சீக்கிரம் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலான்னு சொல்ல, அப்படியே அந்த குட்டி பையன் பாம்பா மாறிட்டான். இதை பாக்குற ஹீரோனுக்கு ஷாக்கா இருக்கு. அவனை தொட்ட உடனே ஹீரோனுக்கு பழைய நினைப்பு எல்லாமே திரும்ப வந்துருச்சு. அப்ப இவன் என்னோட குழந்தையா, அப்ப அன்னைக்கு என் கூட இருந்தது நீதானான்னு சொல்ல, ஹீரோக்கு அப்பதான் புரியுது ஹீரோயின் தான் அந்த பொண்ணுன்னு. அப்ப இது உன் குழந்தையா, நம்ம குழந்தையாங்கிற மாதிரி ஷாக்கா இருக்கு. முதல்ல இவரை காப்பாத்திட்டு அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பேசலாம்னு சொல்லிட்டு பவர் யூஸ் பண்ண ட்ரை பண்றான் ஹீரோ. பட் குட்டி பையன் எந்திரிக்கவே மாட்டேங்கிறான். என்ன நடந்ததுன்னு புரியணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. அப்பதான் தெரியுது வாங்கதான் இதெல்லாம் பிளான் பண்ணிருக்கான்னு. ஸோ இதுக்கு காரணம் அந்த வாங்க தான். அந்த வாங்க நம்ம சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு ஆஃபீஸ்ல போய் அவளை தனியா கூட்டிட்டு போய் வெளியின்னு எடுத்துட்டா ஹீரோயின். என் பையனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்ல, இதை பத்தியெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது, அந்த மேஜிக் அவர் பண்ணவர் அந்த சாமியார் தான், அவரை வேணா போய் பாருங்க என்ன விட்டுருங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சிரா. உன்னை அவ்வளவு ஈஸியா விட்டுருவாங்கிற மாதிரி ஹீரோ திட்டிட்டு அந்த சாமியாரை போய் மீட் பண்ணி பாக்குறாங்க. அந்த ஆளு ஃபர்ஸ்ட் ஒத்துக்கவே மாட்டேங்கிறான், அதுக்கான மருந்து கொடுக்கவே மாட்டேங்கிறான். குட்டி பையனை காப்பாத்தணும்னா அதுக்கு அவங்க அம்மாவோட பிளட் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்புறம் ஹீரோயின் போய் அவளோட பிளட்டை கொடுத்து எப்படியாவது குட்டி பையனை காப்பாற்றணுங்கிறக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஸோ நீ ரொம்ப நிறைய ரிஸ்க் எடுத்துட்ட, போதும் இப்போ அவன் முழிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளட்டை கொடுக்க அவனும் எந்திரிச்சிட்டான். அவனுக்குள்ள பவர் வந்துச்சு, அவன் இப்போ சரியாயிட்டான். கொஞ்சம் நிம்மதியா இருக்கு குட்டி பையனுக்கு. அப்படியே ஹீரோ குக்கிங் பண்ணிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு டக்குனு டைவர்ஸ் பேப்பர் ரேட் வந்து கொடுக்குறா. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், அடுத்த கிட்ட நீ போய் சொன்னா கண்டிப்பா என்னால உங்க கூட வாழ முடியாதுன்னு சொன்னல, ஸோ நீ டைவர்ஸ் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பு, எனக்கு நீ வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோ எவ்வளோ புலம்புறான். அதெல்லாம் ஹீரோயின் கேட்கற மாதிரி இல்ல, டைவர்ஸ் பண்ணி ஆகுன்னு சொல்லிட்டு தனியா போய் பார்ல குடிச்சிட்டு இருக்கா.
ஒரு இம்மோட்டா, நான் எப்படி அவங்க கூட வாழ முடியும், என்னால வாழ முடியாது, என்னோட வாழ்க்கை வேற அவனோட வாழ்க்கை வேறன்னு சொல்லி புலம்பிட்டே இருக்க. அங்க பார்த்தா அந்த வாங்கு பொண்ணு யாரும் 2 பேரும் அரேஞ்ச் பண்ணி ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு கோவிச்சுட்டு போய் இன்னும் வரலையேன்னு சொல்லி ஹீரோ புலம்பிட்டே இருக்கான். என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு பார்த்தா அங்க நடக்கிறது எல்லாமே தெரியுது. அம்மாக்கு ஆபத்து, வாங்கப்பா காப்பாத்தலான்னு சொல்லிட்டு 2 பேரும் போறாங்க. அங்க போய் பார்த்தா அவனுக்கு 2 பேரும் வெளியே வெளியே எடுத்துட்டு ஹீரோயினை தூக்க, ஹீரோயின் பார்த்தா அதுக்கு முன்னாடி அவங்க 2 பேரையும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கா. அட பாவி, என்ன நடக்குது, அம்மா ரொம்ப ஸ்ட்ராங்குப்பா அப்படிங்கிற மாதிரி குட்டி பையன் சொல்றான். அதுக்கப்புறம் ஒரு வழியே ஹீரோயினை கூட்டிட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தாலும் ஹீரோயினுக்கு ஹீரோ பாத்தியே தான், நீ என்கிட்ட போய் சொல்லிட்டேன்னு புலம்பிட்டே இருக்கா. ஹீரோவை க்ளோஸா பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கு ஹீரோயினுக்கு. அப்படியே கிஸ் பண்றா, கழுத்து பிடிச்சி கடிச்சு வைக்கிறா, ஏதோ பண்ணிட்டு இருக்கா. மார்னிங் முடிச்சு பார்த்தா ஹீரோட ஒன்னா படுத்திருக்கா. அட பாவி, உன்னை வீட்டை விட்டு வெளியே போடான்னு சொன்னா திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கியா, போடா நீன்னு சொல்ல ஹீரோ எவ்வளவோ கெஞ்சுறான். பட் ஹீரோ ஏத்துக்கிற மாதிரி தெரியல. உங்க கூட எனக்கு வாழ்க்கை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டாங்க. பட் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹீரோ போனதுக்கு அப்புறம் 2 பேரும் இதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு போயிட்டாங்க. ஆனாலும் அவங்களோட நினைப்பு என்னை விட்டு போகவே மாட்டேங்குது. அவங்கள பார்த்தியே தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்னோட குழந்தை அவன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்கா. ஃபர்ஸ்ட் அவங்க மீட் பண்ண இடத்துக்குலாம் போய் பாக்குறா. ரொம்ப கஷ்டமா இருக்கு ஹீரோயினுக்கு. அவங்க திரும்ப வரவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்கு. திடீர்னு பார்த்தா 2 பேரும் வந்து நிக்கிறாங்க. நாங்க இதுக்கப்புறம் உங்க கூட தான் இருக்க போறோம், நாங்க இம்மோர்டல் லைஃப் கிடையாது, எங்களோட வாழ்க்கை வேணாம்னு சொல்லிட்டு நாங்க வந்துட்டோம், இதுக்கப்புறம் நாங்களும் ஒரு ஹியூமனா மட்டும் உங்க கூட வாழ வந்திருக்கோம், எங்ககிட்ட எந்த பவரும் இல்லை, எங்களை ஏத்துக்கோன்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து நிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எனக்காக என்னோட பவர் எல்லாம் விட்டுட்டு நீ வந்துட்டியா, உன்ன மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணிட்டு 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. கியூட்டா குட்டி பையன் 2 பேருக்கும் கீஸ் பண்ண அப்படியே ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்ல இந்த மூவியை இங்க முடிச்சிருக்காங்க. ரொம்ப கியூட்டான அழகான மூவி. யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி மூவி பார்க்கணும்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.